நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம மக்கள் தொகையில் பெரும்பான்மை நடுத்தர வர்க்கம். நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஒரு இடத்த பிடிக்கணும்னு தான் வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு சின்ன சின்ன ஆசைகளுக்கு, சின்ன சின்ன வெற்றிகளுக்கு திருப்தி அடைஞ்சிடுவாங்க. ஆசைக்கும் தேவைக்கும் நடுவே ஓடிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வேகம் குறைஞ்சிருக்கும், அந்த ஃபயர் இல்லாமல் இருக்கும். சடனாக ஒரு நாள் தலையெல்லாம் நடிச்சிருக்கும், வயசாக இருக்கும். ஒரு டிவிஎஸ் 50, சின்னதாக ஒரு வீடு, வீட்டில் ஒரு கலர் டிவி, முன்னாடி ஒரு குழந்தை, பின்னாடி ஒரு குழந்தை, அதுக்கு பின்னாடி ஒரு மனைவி. இந்த வசதி கிடைச்சா போதும். இப்படி முடங்கி போன எத்தனையோ திறமைசாலிகளை நான் பார்த்துருக்கேன். திறமைங்கிறது நமக்குள்ளே எரியிற ஒரு நெருப்பு. அதை அணையாமல் காப்பாற்றணும், அதை அணையாமல் பார்த்துக்கணும். அப்படி தனக்குள்ளே இருக்கிற நெருப்பை அணையாமல் பார்த்துக்கிற பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரிகிற, இன்றைக்கி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்ச நடிகர், இளைஞன், விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை சிவகார்த்திகேயன் இந்த அரங்கத்துக்கு வரார். Let's welcome சிவகார்த்திகேயன். சூப்பர் சார். செல்லம் சிவகார்த்திகேயன். எஸ் சார். எல்லாருடைய செல்லமானிட்ட போல இருக்கு. நல்ல வரவேற்பு, விசில், சூப்பர், நைஸ் டு ஹேவ் யூ ஹியர். தேங்க் யூ. எப்படி இருக்கு ஹாட் சீட்? ஹாட் சீட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சீட்டுமே ஹாட்டாக தான் இருக்குது, அடிக்கிற வெயில்ல. இல்லை, எப்படி இருக்கு விஜய் டிவி? நிச்சயமா சார். இந்த சேர் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். லைக் விஜய் டிவிக்குள்ள யார் வந்தாலும் அவங்க நெக்ஸ்ட் லெவலில் தான் உட்காருவாங்க அப்படின்றது. லைக் அது ஃபீலிங் இட் இன் மை லைஃப். வண்டர்ஃபுல். அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட உட்காந்துருக்குது. அண்ட் உங்களை ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் அது சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. விஜய் அவார்ட்ஸில் பேசும்போதெல்லாம் கூட அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் தான் கிடைச்சே தவிர பர்சனலாக பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா ஒரு சில வில்லன் ஆக்டர்ஸை மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு பிடிக்கும். அவர் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு ஓடினா கூட சூப்பர்பா, அவர் வச்சுக்கிட்டும்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி இளைஞர்கள் நடிகர்களாக வளர்றீங்க. அண்ட் ஒரு வரவேற்பு இருக்கு, மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணும்போது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் விஜய் டிவி டு ஃபைண்ட் அ டேலண்ட் லைக் யூ. அண்ட் நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன ஏவி இருக்கு. லெட்ஸ் see the video clip. Video please. யாரையா இதை லைட் ஆஃப் பண்ணதோ? இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குதோ? அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம். யா 1 2 3 4 5டா, தலகாணிக்குள்ள இருக்கிறது பஞ்சிடா, ஏழைங்க குடிக்கிறது கஞ்சிடா, உனக்கு இருக்கு ரொம்ப பெரிய ஐயா நெஞ்சிடா, பயந்துட்டே இல்லே. அந்த 5 லட்சம் ரூபாய் வின்னர் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நடிக்க வரலன்னா டாக்டர் ஆயிருப்பேன் சார். அதான் நடிக்கவே வரல இல்ல, அப்புறம் என்ன டாக்டர் ஆக வேண்டியதானே? நீ என்னைக்கு உன் வாய்ஸ்ல பேசுவேன்? என் வாய்ஸ்ல பேசினா எவன் சார் கேட்பான்? கலக்க போவது யாரில் காமெடி பண்ணிட்டு இப்போ விஜய் ஜோடி நம்பர் 1க்கு ஆட வந்திருக்கிறது நான் தான், சிவகார்த்திகேயன். கிளியே கிளியே கிளியக்கா, கிழிஞ்சு போச்சு உசுரக்கா. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன? கேமரா ஆக்சன். டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன. யார் ஹீரோ? ஹீரோலாம் மேட்டர் கிடையாதுங்க, மேட்டர் தான் ஹீரோவே. இந்த உலகத்தில் லக்கு, அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும்
ஐயோ கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீரோட பார்க்குறீங்க. இதெல்லாம் எப்படி இருந்தது இந்த ஜர்னி? அதான் சார் இந்த எப்படி டியர்ஸ் இருந்தது? இந்த டியர்ஸ் எவ்வளோ ட்ரூவோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சார். இது வந்து ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. அந்த 5 lakhs கொடுக்கும்போது அண்ட் தேட்டரில் பார்க்கும்போது அதெல்லாம் தெரில. இன்னைக்கு இங்கே உட்காந்து பார்க்கும்பொழுது இந்த விஜய் டிவி கொடுத்துருக்க லைஃப் வந்து ரொம்ப பெருசு சார். அதாவது கனவையும் தாண்டின ஒரு விஷயம். கனவுல கூட நினைக்கல ஹீரோலாம் ஆகும்னு சொல்லி. அந்த 5 lakhs வாங்கும்போது ஓகே 5 lakhs எனக்கு கிடச்சிருக்கு, ஓகே இதுக்கப்புறம் படிக்க போயிடுவான் அப்படின்னு நினச்சோம். பட் அதை தாண்டி அது எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தான் சொன்னோம். இது பெரிய விஷயம், இதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு பயம் இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் விஜய் டிவிக்கு தேங்க்ஸ்லாம் சொன்னால் பத்தாது. ஒரு இன்னொரு 10 years கழிச்சும் அவன்பா சிவகார்த்திகேயன் விஜய் டிவிலேருந்து தான் போனான் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கணும். அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணுன்றது எனக்கு பண்ண முடியும். இப்படி ஒரு மேடைகள் ரொம்ப அழகான மேடைகள் தான் அது. அதில் வந்து எங்கேருந்தோ ஒரு திறமை வருது, ஒரு இம்பார்ஷியலாக இருக்கும், நியாயமான ஒரு மேடையாக இருக்கும். அதுலேருந்து பிடிச்சிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக சார், இது ஒரு விஷயம் சார். ஹாப்பி, வெரி ஹாப்பி சார். மூட், பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப்னா அது இன்னைக்கு சொல்லுவேன் சார். நான் ஏற்கனவே வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை இதுக்காக நான் காத்துட்டு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். பட் நல்லவில்லை, இன்னைக்கு இங்கே வரலன்னா இதை மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இது வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. வெரி ஹாப்பி. வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஹீரோ ஆனதுக்கப்புறம் பாப்புலர் ஆவாங்க. நீங்கள் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஹீரோ ஆவீங்க. என்ன தோணுது? என்ன நம்பிக்கை இருந்தது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கங்கிறது? என்ன வாட் வாஸ் இட் விச் கிவ் யூ கான்ஃபிடென்ஸ்? கான்ஃபிடென்ஸ் வந்து இங்கே கிடைச்ச நிகழ்ச்சிகள்னு தான் சொல்லணும். என்ன கிடைச்சாலும் போய் பண்ணுறது உண்டு. ஒரு இன்னைக்கு ஆங்கர் வரலப்பா, உடம்பு சரியில்லை, நீ வா அப்படின்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறது. பா இது இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓடி. ஸோ அப்படி ஆரம்பிச்சதான். அண்ட் அதை தாண்டி நேச்சுரலாக இருந்தால், உண்மையாக இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் ஆங்கரிங் பண்ணும்பொழுது நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நான் தான் பெஸ்ட் ஆங்கர்னு சொல்லி நான் கோபிநாத் ஆயிடுவேன் அப்படின்னு வந்திருந்தேன்னா வாய்ப்பே இல்லை. அவர் மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம், பிடிச்சிருக்கான்னு பார்ப்போன்றது மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்டு, நம்ம வீட்டு பையன், இவங்கெல்லாம் நினச்சதுக்கு ஒரு பெரிய ரீசன். விளையாடலாமா? அதுதான் சார். வெல், இதோடைய ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 கோடி வெல்ல 15 கேள்விகள். முதல் கேள்வி 1000 ரூபாய். அதிலிருந்து தொடங்கி 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 2 ஷோர் மணி, அதாவது 5வது கேள்விக்கு 10,000 ரூபாவும், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாவும் இருக்குது. ஏதாவது இடத்துல இந்த பணம் போதும், எனக்கு இவ்வளோ தான் தெரியும், இதுக்கு மேலே வேணாம் ரிஸ்க்கு அப்படின்னு தோணுச்சுன்னா விளையாடலாம். ஆன்சரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே யா என்ன விளையாட்டு டென்ஷனா? இதில் பெரிய சேலஞ்சுன்னா உங்கள் கண்ணை பார்த்து விளையாடுறது தான் சார். நான் ரொம்ப நல்லவன் சார். இல்லை அதான் சார், அது தெரியும் சார் பர்சனலாக பழன வரைக்கும். பட் ஸ்க்ரீனில் உங்களை பார்த்த இமேஜ் இருக்கும்ல சார். அது கதாபாத்திரம். முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்ற மாதிரி. இது முத்துப்பாண்டி கோட்டடா. என்னை விட ஒரு பிரபலமான ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் ஜீனியஸ். அவர் எனக்கே தண்ணி காட்டுவார். உங்களுக்கே? ஆமாம். சரி, எதுக்காக விளையாடுறீங்க? எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை உண்டு சார். லைக் நான் வந்து ஏதாவது பெருசாக ஆகி நான் வந்து நிறையா சம்பாரிச்சேன்னா எஜுகேஷன் நிறையா ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லி. ஏன்னா நான் அந்த மாதிரி ஹெல்ப்பில் தான் வந்தேன். லைக் நம்ம எஜுகேஷன் சம்மந்தமான ப்ரொஃபஷனில் இல்லைனாலும் அன்றைக்கி நமக்கு ஒரு ஹோல்டு கிடைச்சது அந்த படிப்புனால தான். அதுக்கு உதவி செஞ்சவங்கள மறக்கக்கூடாது. பட் அவங்களாம் பெரிய பணம் நிறையா இருந்தது, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் திருப்பி பணம்லாம் கொடுக்க முடியாது சார். ஸோ நான் என்ன செய்ய முடியும்னா அந்த மாதிரி என்ன மாதிரி தேவையோடு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணுன்றது. இதில் என்ன பணம் கிடைக்குதுன்னு தெரில, கிடைக்கிறது அந்த மாதிரி 10th standard 12th standard படிக்கிற பசங்க. நிறையா மார்க் வாங்கிட்டேன், எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அது 100 குழந்தையாக சரி, எவ்வளோ வாங்க போகிறான்றது அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ பிரதர். சூப்பர். ஸோ ரெடி, கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சிவகார்த்திகேயன் சார், 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக. இதோ, நடிகை நமிதாவின் நாய்க்குட்டியின் பெயர் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ பாம்பி, பி சன்ஷைன், சி கூஃபி, டி கேட்பரி. ஐயோ, நம்ம நமிதாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர நான் ஐயோ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறதுன்னு தெரியலையே. நான் ஜீனியஸ் இதில் வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. நமிதா, இது ஒரு விஷுவல் இருக்கு பாருங்க, அது ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. நமிதாவின் நாய்க்குட்டி. நமிதாவின் நாய்க்குட்டி, அதோட பேர் பாம்பி, சன்ஷைன், கூஃபி, கேட்பரி. இப்போ கூட நான் நமிதாவை தான் பார்க்குறேனே தவிர அந்த நாயை பார்க்கணும்.
அவங்க உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாமே குழந்தைலேருந்து. குழந்தையிலேருந்தெல்லாம் ஃப்ரெண்ட் போன ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டீங்க நீங்கள் லாஸ்ட் டைம் அவங்களோட பேசினேன். அதான் சொல்றேன், நம்ம கான்சென்ட்ரேஷனில் நமிதாட்ட போயிடுச்சு, அந்த நாய்க்குட்டி மேலே போகல சார். இப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே அவுட் ஆகி நான் எங்கே போகிறேன்? பாம்பி, சன்ஷைன், கூஃபி, கேட்பரி. கேட்பரி இல்லை சார், ஏன்னா அது த்ரிஷா அவங்க வீட்டு நாய்க்குட்டி. அது எப்பரா தெரியும்? அப்போ மட்டும் நீ பண்ணலன்னு கேட்கக்கூடாது. அப்புறம் பாம்பி, சன்ஷைன், கூஃபி. கூஃபி கூஃபி ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. நமிதா ரொம்ப தெரியும், நாய்க்குட்டியே தெரியாது. நாய்க்குட்டி தெரியாது சார். வீட்டுக்கெல்லாம் போனதில்லை சார். அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். வெல், சும்மா கலாய்க்கலான்னு தான் இந்த கேள்வி. ஐயோ, Well, actually, the game will start now. அப்பாடி. நல்ல வேலை. இதுக்கு ஆன்சர் பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலனாலும் பிரச்சனை சார். ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். எது சார்? கூஃபி. கூஃபி தான். கேட்பரி வந்து கேட்பரி அவங்க த்ரிஷாவோட வீட்டு. ஆமாம் சார், அதெல்லாம் தெரியுது நமக்கு. அது பார்த்து சன்ஷைன் வந்து ஐஸ்வர்யா ராய் அவங்க நாய். தமிழக மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. Well, it was just a prank and a joke. நல்ல வேலை சார், அவ்வளோதான். இல்லைன்னா நீங்களும் வெள்ளலாம்ல ஒரு கேடி அப்படின்னு இருப்பாங்க என்னைய. இது பண்ணியிருந்தாலும் பிரச்சனை, பண்ணாட்டி பிரச்சனை. நல்ல வேலை, ஒரு லைஃப் லைன் லெவலுக்கு நான் யோசிச்சேன். Well, ready. ரெடி சார். Now we play. ப்ராமிஸ் சார்? Promise. சூப்பர் சார். நல்லதொரு ஆரம்பம். Let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. சிவகார்த்திகேயன் 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி திரைப்படத்தில் வாங்க பழகலாம் என்ற பிரபலமான வசனத்தை பேசும் கதாபாத்திரத்தில் நடித்தவர் யார்? The options are A. Livingston, B. Shreya Saran, C. Solomon Papaya, D. Suman. சி சாலமன் பாப்பையா. Yeah. Genius lock C. Solomon Papaya. நல்லா ஒரு மாதிரியே பேசுவீங்களாமே. ஆமாம் சார். என்ன பிடிக்கும் அவர்கிட்ட உங்களுக்கு? அவர் பேசுகிற ஸ்டைல் சார். நம்ம வந்து இப்போ வாங்க பழகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் அதை அப்படி சொல்ல மாட்டார். வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா வச்சுக்க ஹே அப்படின்ற அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சார். அன்பு பெரியோர்களே அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் ஆரம்பிச்சாருனாலே ஃபுல்லாக உட்காந்துருது. அதனால அவர் வாய்ஸை சுட்டு தான் ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் வின் பண்ணது, அவர் வாய்ஸை வச்சு தான். ஓகே. இப்போ அவரால் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது 1000 1000 போனஸ். Well, option C, Solomon Papaya is the right answer. Very interesting person. அந்த சிரிப்பு சிந்தனை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் சார். ஈக்குவலாக இருக்கும். ஆமாம். அண்ட் அந்த தனித்துவம் தான் உங்ககிட்டயும் நான் எதிர்பார்க்குறேன் போக போக. Thank you. Yeah? Thank you. All the best, superb. Well, தொடர்ந்து விளையாடுவோம். Before that, let's go for a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Well, அற்புதமாக அழகாக ஒரு ஜர்னி போயிட்டு இருக்கு. இரண்டாவது கேள்வி 2000 ரூபீஸ்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பஞ்சாமிர்தம் தயாரிப்பில் பின்வரும் எந்த பொருள் வழக்கமாக பயன்படுத்தப்படுவதில்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ தேன், பி வாழைப்பழம், சி வெள்ளரிக்காய், டி பேரிச்சம்பழம். படி தேன் வாழைப்பழம் வெள்ளரிக்காய். Lock C வெள்ளரிக்காய் and C வெள்ளரிக்காய் is the right answer. ஜாலியாக கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியே போயிட்டா டக்குன்னு ஒரு கோடி வாங்கிட்டு ஓடி போயிருவேன் சார். நல்லா இருக்கு. ஆனா நீங்களும் விட மாட்டீங்க, அந்த ஜீனியஸும் விட மாட்டீங்க. நான் விடுறது இல்லை செல்லம். ஜீனியஸ் அந்த மாதிரி டைப். என்ன தானே பார்த்து பயப்பட்டீங்க, போக போக சூட் ஆதரமா ஏற்று வர்றாரு. பார்க்கலாம். மூணாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம். மூணாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. ஒரு இந்து கடவுளின் பெயரை கொண்ட கார் இவற்றில் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ அம்பாசிடர், பி ஜாகுவார், சி ஆடி, டி மாருதி. டி மாருதி. ஜீனியஸ் லாக்ஸ் டி மாருதி. மாருதினா ஆஞ்சநேயர் சார். சார் இப்படிலாம் பார்க்காங்க சார். கார்ஸ் ரொம்ப பிடிக்குமா? கார்ஸ் பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேவரட் கார் என்ன அதில்? ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து ஓட்டி பழகினது அப்படின்னா அம்பாசிடர். இப்போ ஃபேவரட் லைக் நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஜாகுவார். ஜாகுவார். பி ஜாகுவார்.
அது லாக் பண்ணுறாதீங்க சார். அது பிடிச்ச காரு. பிடிச்ச காரை தானே லாக் பண்ணணும். அது அப்படி பண்ணக்கூடாது சார். அது நம்ம கார் வாங்கி சாவி வச்சு லாக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து இங்கே நம்ம மாருதி லாக் பண்ணிடுவோம் சார். Jai Maruti, the name of Lord Hanuman is the right answer. என்ன அப்படி ஒரு ஜாகுவார் வாங்கணும்னு? அந்த முன்னாடி அந்த ஜாகுவார் அந்த பாயிற மாதிரி அந்த சிம்பிள் இருக்குல்ல சார், அது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அட்ராக்டிவாக. அந்த சிம்பிளுக்காக காரே வாங்கணுமா? அது இல்லை சார், அதை பார்த்து அந்த காருக்கு முன்னாடி அந்த சிம்பிளை வச்சுக்கிறது நல்லா தான் இருக்கும். ஐடியா நல்லா இருக்கு. பட் ஒத்துக்க மாட்டாங்க சார். ஏற்கனவே நம்ம ஜாகுவார் வாங்கினாலே இவன் சும்மா ஏமாத்துறான்றாங்க. நம்ம வாங்கினா அதனால ஒரிஜினல் ஜாகுவார் வாங்கினா. இப்போ என் பிரதர் வாங்கியிருந்தார் சார். அதில் உள்ளே உட்காந்து போகும்போது நல்லா இருந்துச்சு சார். அது வேற மாதிரி இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி காமெடி இதெல்லாம் நேச்சுரலாக வருமா, இல்லை இதை ரீசெண்டாக டெவலப் பண்ணிக்கிட்டதா? கொஞ்சம் லைட்டாக இருந்தது சார். வீட்டிலலாம் பேசும்போது அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுலாம் உண்டு. அம்மா அப்பா அக்காவெல்லாம் கிண்டல் பண்ணுறது உண்டு. பட் இங்கே வந்து நிறையா டெவலப் பண்ணு. அதை எப்படி ஸ்க்ரீனுக்கு மாற்றுறதுங்கிறத இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் சார். சின்ன வயசில் எப்படின்னா அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே வந்தால் அம்மா அப்பாவும் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அதனால் 2 பேர் கிளாஸில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன், ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி கடைக்கு போயிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். என்னென்னு பார்த்தா 2 யானை வந்து நடந்து போவோம். இது எங்கள் அப்பா பார்த்தாரு. இது எதுக்கு இப்போ என்கிட்ட கொடுக்குற? இல்லைப்பா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஓடி பேர் உன்னை கொண்டுருவேன் அப்படின்ற தப்பிச்சு ஓடிடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபேமிலி சைட் தான். வெளியில் எங்கேயும் பேசுறது கிடையாது. வீட்டுக்குள்ளே அப்படி லைட்டாக பேசிக்கிறது. அதெல்லாம் ஸ்கூலிங் எல்லாம் நான் திருச்சியில் கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபுல் படிச்சது அங்கே தான். இல்லை சார், 4 வருஷம். தமிழ் தெரியாது உங்களுக்கு? ஐயோ, அது மட்டும்தான் தெரியும். ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஆங்கிலோ இந்தியன் அதங்க டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. மிஸ் எல்லாம் ஆங்கிலோ இந்தியன் மிஸ். அதனால அந்த மாதிரி நம்ம ஆங்கிலோ இந்தியன் கிடையாது இல்லையா, அதனால அதை கண்டுக்கல. ஸ்கூல் நிறைய ஊரில் படிச்சுங்க சார். நான் 9th ஊர்லையா? அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் போலீஸ் ஆஃபீஸர்னால. வந்து 9th ஸ்டாண்டர்ட் நான் ஜாயின் பண்ணும்போது அது எனக்கு 10th ஸ்கூல். கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல சார்? எனக்கே அப்படிதான் இருக்கும். 2nd ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்கூல். அப்படிதான் ஸ்கூலிங் ஃபிளான்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. இப்போ தான் அந்த 9th 10th படிக்கும்போது தான் ஒரு 2 பேர் சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்போ மாதிரி கூட அந்த மாதிரி தான். ஸ்கூல் வேற ஸ்கூல் போயிட்டே இருக்கும். ட்ராவல். ஆமாம், அதனால நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது லவ் அதுவும் எதுவும் இல்லை சார். லவ்வும் இல்லையா? ஸ்கூல் படிக்கும் போதே பாய் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க சார். தெளிவாக சேர்த்து விட்டுருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எப்பவுமே பெற்றவங்க வந்து ஸ்கூல் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்கள் அப்பா நல்லவருன்னு வேற சொல்கிறீங்க. அவளுக்கு நாட்டை பற்றி ரொம்ப கரிசனம் இருந்திருக்கும். நாட்டை பற்றி நக்கரையோட அந்த பொண்ணை பெற்றவங்க வீட்டை பற்றி நக்கரை ஜாஸ்தி இருந்திருக்கும். என்னங்க? ஸ்கூல் படிக்கிறப்போ அதுக்கப்புறம் காலேஜ் சார். அப்புறம் வரலையோ? அப்போ இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பண்ணோம் சார், அவங்க பண்ணல சார். சூப் பாய், கியூட் பாய், சூப் பாய் லோக்கல் பாய் அந்த கேட்டகரி. ஆமாம், ஒரு ஃபெயிலியர்ஸ் ஒன்லி. நம்ம படிப்பும் அப்படிதான், லவ்வும் அப்படிதான். அப்படின்னு நின்றுட்டு பார்த்து அப்படியா 2 இப்போதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களே சார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வைஃப் லவ் பண்ணுறாங்கல்ல அவங்கள? அது சூப்பர் சார். நான் அவங்கள மட்டும்தான் லவ் பண்ணுறேன். அவங்க என்ன லவ் பண்ணுறாங்க. நல்லா நிறையவே லவ் பண்ணுறாங்க. இப்போ லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு சார் ஆஃப்டர் மேரேஜ். நான் இந்த நம்பிக்கையோட நான் அடுத்த கேள்வி. நாம போயிடலாம் சார். நிறைய உண்மைகள் வெளியே வருது, என்னையே அறியாம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 4வது கேள்வி 5000 rupees உங்களுக்காக. இதோ பின்வரும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளில் மிக உயர்ந்த பதவி வகிப்பவர் யார்? The options are A. Director General, B. Inspector, C. Commissioner, D. Superintendent. A. Director General. A. Director General of Police, DGP. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணலாம் சார். Genius lock A. Director General. A. Director General is the right answer. Well, இந்த நிறைய ஸ்கூலுக்கு போன மாதிரி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருங்க. ஜெயிலுக்கெல்லாம் போனதுண்டா? ஜெயிலுக்கு போனதுன்னா இருக்கா, பட்டது சிரிச்சிடாதீங்க எல்லாரும். ஆமாவா? ஜெயிலுக்கு போயிருக்கேன் சார். நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் சார். நிறைய வாட்டி? நிறைய வாட்டி சார். ஏன்னா அப்பா ஜெயில் சூப்பரண்ட் சார். அதனால அவருக்கு டீ பிஸ்கட்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி சார். அந்த மாதிரி வந்து அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே போகிறது உண்டு. ஒரு வீடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு? ஆமாம் சார், அப்பாவோட ஆஃபீஸ் வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போக முடியாது சார். அதுக்குள்ளே போனால் மாமியார் வீடு மாதிரி இருக்கும் சார். ஐயோ, எங்கள் மாமியார் கேட்டிருப்பாங்களே. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிலில்?
ஜெயிலில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது சார். ஏன்னா அப்பா கிட்ட ஏதாவது அப்பாவை மீட் பண்ண போகிறது வாடா அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது அங்கே தான் கம்ப்யூட்டர்லாம் இருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் இங்கே ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து பாடுறேன்னா நம்ம இப்போ பார்க்குற மாதிரியே பார்க்குறது இப்படி இதெல்லாம் தோணும். அந்த மாதிரி அடிக்கடி போகிறது உண்டு கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்குலாம். அண்ட் எங்கள் அப்பாட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக அவர் என்னென்னா அவர் பயங்கரமான விஜயகாந்த் சார் ஃபேன். அதுவும் ஒரு போலீஸ் படம் நடித்தாருன்னா தேட்டரில் போய் உடனே பார்த்துருவார் முதல் நாள். அதை பார்த்துட்டாருன்னா அடுத்த நாள் டெரிஃபிக்காக இருப்பார். நான் அப்படியே ஒரு நாள் போயிட்டு இருந்தேன், அப்படி படி ஏறி போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு பிரிசனர் வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கார். அவர் சொல்லிட்டு இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணாதப்பா கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவன் திரும்ப அங்கே இருக்க ஜெயில் வார்டரை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அவர் வந்து அடிக்க போகிறான். அடிக்கலாம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்ரா இன்னைக்கு கன்ஃபார்ம்டா உனக்கு டே ராஜா படத்தை அங்கே பார்க்கலாம். இப்போ நான் பார்க்கல, அதை ரியலாக பார்த்தேன் சார். அப்படியே ஒரு பேக் கிக் ஒன்று கொடுத்தாரு. அவன் ஒரு 5 அடி பின்னாடி போய் விழுந்தான். அன்னையிலேருந்து எங்கள் அப்பாட்ட நான் பேசுறதே கிடையாது. அது மாதிரி விஜயகாந்த் படம் பார்த்துட்டாரு அப்படின்னா அடுத்த நாள் ரேங்க் கார்டெலாம் வச்சுன்னா வச்சிடுறது. ஒரு மாதம் கழிச்சு கொடுத்துக்கலாம். ஸ்கூலில் நீல் டவுன் கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ரிப்போர்ட் கார்டை பார்த்தாருன்னு வச்சுங்க ஒரு 5 விஜயகாந்த் படம் நடக்கும். அப்புறம் வீட்டில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் தான் போய் விழுறது? ஆமா, நம்ம உடம்புக்கு அது எங்கே போகனே தெரியல. அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், டோட்டல் ஸ்ட்ரிக்ட். பெல்ட் அடிலாம் உண்டு. அதை வாங்க மாட்டாருன்னா எப்படி? வாங்கவே மாட்டார் சார். கொஞ்சம் அவர் அப்படியே நமக்கு தெரிஞ்சவர், அந்த கைதி, அவர் அப்படியே பார்த்துக்கிறோம். ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன், ஏதாவது வாங்கிக்கிங்களேன் அப்படின்னா, ஏன் வாங்கணும்? நான் வாங்கினேன்னா உனக்கு நான் ஸ்லேவ், நான் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய முடியாது, நான் உனக்கு வேலை செய்யணும். இப்போ நான் உன்ட்ட வாங்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவேன்? பண்ணு முடிஞ்சா. அந்த லெவல்லே தான் சார் இருப்பார். அந்த திமிரு தைரியம் தான் ரொம்ப பிடிக்கும். அது சில நேரத்தில் பயமாகவும் இருக்கும். அதனால நிறைய பிரச்சனைகளும் அவர் ஃபேஸ் கற்றுக்கிட்டுங்க அவர்கிட்ட அந்த சிஸ்டமில். யாருக்குமே பயப்பட மாட்டார் சார். ஏன்னா பொய் சொல்ல, யார்ட்டையும் பொய் சொல்ல, பணம் வாங்கலை. நான் ஏன் பயப்படணும்? நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன், சின்சியராக இருக்கேன். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஷூட்டுக்கு போகிறோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடிப்போம். நடிச்சுட்டு அது நடிப்பு வருதா வரலையான்றதை டேரக்டர் முடிவு பண்ணுவார். ஸோ அந்த ஒர்க்கை பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இல்லை, அதில் சின்சியராக இருக்கணும்னா சின்சியாரிட்டி அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். சூப்பர், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பேசணும், நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ஜாயிங் தி ஷோ. லெட்ஸ் ஹேவ் a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி 10,000 rupees. ஒரு உறுதி பணம் டெஃபினட்டாக ஒரு 10,000 ரூபாயோட இங்கே போகலாம். 10,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின் வருபவற்றில் தற்காப்பு கலையின் வடிவமாக இல்லாதது எது? The options are A. Judo, B. Karate, C. Kung Fu, D. Sudoku. ஜூடோ, கராத்தே, குங்ஃபு. டி. சுடோக்கு. D. Sudoku. Genius Lock, D. Sudoku. இதுதான் அடிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன சார்? சுடோக்குங்கிறதும். சுடோக்கு இல்லை சார், அது இந்த பேப்பர்லலாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார். இப்படியே இருப்பாங்க சார். என்னென்னு அதை வாங்கி பார்த்தா அதில் கட்டங்கட்டமாக இருக்கும். 7-8 இடத்துல நம்பர் அப்படி தூவி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை 1, 2, 3, 4 வந்து ஃபில் பண்ண அது இன்னைய வரைக்கும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. எனக்கும் புரியல. அப்போ நானும் பெரிய நடிகர் ஆயிடுவேன்ற நம்பிக்கை வந்துச்சு சார். கொஞ்சம் முட்டாளா இருந்தா, நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்தா நல்ல நடிகன் ஆகலாம். சூப்பர் சார். இப்போ கன்ஃபார்ம் சார், நான் நிறைய தெரியாது. அப்போ இங்க வந்து ஹாட் ஸ்ட்ரீட்ல உட்காந்து என்ன முட்டாளன்றீங்க. சார் அவ்வளவுதானே? அது இல்லை சார், அவ்வளவுதான் கிடையாது சார். எனக்கு சொல்றது நான் நல்லா பெரிய நடிகன் ஆயிடலாம். தேங்க்யூ, நன்றி சார். அப்படி சொல்லவே இல்லை. ஜீனியஸ் இருக்காங்க, மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கப்பா எல்லாம். டி இஸ் தி ரைட் ஆன்சர் சார். டி இஸ் தி ரைட் ஆன்சர். 10,000 rupees. நீங்க சொன்னீங்க சார். இல்லை சார், அது முதல்ல சொல்லி வேணாம். உண்மைகளை மறுபடியும் பேசி மறுபடியும் அசிங்கமாக வேண்டாம். போச்சு. இல்லை சார், வெளியே 10 சும்மா வெயிட் பண்ண நீ தூக்கிட்டு போக போறாங்க. என்ன உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுமாமே? இந்த கராட்டே ஏதோ தெரியுமாமே? கராத்தேல வந்து பிளாக் பெல்ட். பட் அந்த பிளாக் பெல்ட்டா? பிளாக் பெல்ட் சார். பாண்டி பஜார்ல வாங்கினதான்னு கேட்கக்கூடாது சார். கடையில் வந்து வாங்க மாட்டின மாதிரி எல்லாம் இல்லை. உண்மையிலே ஃபர்ஸ்ட் டான் பிளாக் பெல்ட் சார். பட் அது வெக்கத்தை விட்டு இந்த இடத்துல சொல்கிறேன் சார். கற்றுக்கிட்டேன் சார் கராத்தே. பேசிக் லெவல்லாம் கற்றுக்கிட்டேன். ஒயிட் பெல்ட்டில் ஆரம்பிச்சு அப்படியே வந்து எல்லோ, க்ரீனு, அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது சார். க்ரீன் பெல்ட்டு, ப்ரௌன் 1, ப்ரௌன் 2, பிளாக்கு அப்படி போகும் சார். நான் வந்து அந்த க்ரீன் வரைக்கும் வந்தேன் சார். அதுக்கப்புறம் வந்து எங்கள் கராத்தே மாஸ்டர் என்ன பண்ணார், அவருடைய ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டார் சார். அட நம்ம கூப்பிட்டோன்னே இந்த மனுஷன் வந்துட்டாரே, இவருக்கு எதாவது நம்ம செய்யணுமே
அப்படின்னு கூப்பிட்டு அந்த பக்கத்தில் ஓரமாக நிறுத்தி என்னை கூப்பிட்டு சிவகார்த்திகேயன் நீங்கள் வாங்க, ஹீ இஸ் ஃபர்ஸ்ட் டான் பிளாக் பெல்ட், இந்தாங்க சர்டிஃபிகேட் பிளாக் பெல்ட். நமக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சப்ப என்ன எக்ஸைட்மெண்ட்ல இருந்தோமோ அதே எக்ஸைட்மெண்ட்ல பிளாக் பெல்ட்டா நமக்கா நம்ம பேர் தான் போட்டிருக்கான்னு எங்கள் அப்பாவை டவுட்டில் இருக்கு. என்ன நீ முடிச்சிட்டியாடா அந்த கட்டாஸ்லாம், என்னடா எதுக்குடா உனக்கு கொடுத்தாங்க, தெரிலப்பா அவர் ஏதோ உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காருப்பா, தெரில நமக்கு என்னன்னே தெரிலப்பா அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அப்படியே பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டேன். யாராவது பார்த்தா அசிங்கமாயிரும், எங்க ஒரு கத்தா ஒன்று செஞ்சு காமிங்க அப்படின்னா அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது கராத்தேல. ஒன்று நல்லா தெரியும் சார், அந்த பிளாக் பெல்ட்டை வாங்கினோடனே ஹோய்ஸ் மாஸ்டர். ஹோய்ஸ் மாஸ்டர். ஓகே மாஸ்டர். ஓகே மாஸ்டர். படம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் சார். எதிர்நீச்சல் எப்படி இருக்கு? நல்ல ரெஸ்பான்ஸ் சார். ம். ஓவராலாக ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஹீரோவான மூவி இதுதான். ஸோ ரொம்ப பயமாகவே இருந்தது அண்ட் கொஞ்சம் சீரியஸ் ஷேடும் இருந்தது படத்தில். அதனால அப்படியே பயந்துட்டே தான் அந்த எப்படி எடுத்துக்குவாங்கன்னு அண்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அண்ட் என்ன ஒரே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா இது ஒரு நீட் அண்ட் க்ளீன் காமெடி, அந்த மாதிரி ஃபேமிலி என்டர்டெய்னர், லைக் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போய் தைரியமாக காட்டலாம், அந்த கான்ஃபிடென்ஸோட மட்டும் அந்த படத்தை கொண்டு வந்து வச்சோம். ஹோப் எவ்ரிபடி லைக் இட். பட் இது நான் மட்டுமே அச்சீவ் பண்ணேன்னு சொல்லுவேன். எங்கள் ப்ரொடியூசர் தனுஷ் சார்ல ஆரம்பிச்சு அனிருத்தோட மியூசிக், எங்கள் டைரக்டர் துரை சார், எங்கள் என்டையர் டீமுமே ஒரு ப்ராப்பர் பக்கா டீம் எஃபர்ட் சார். தனுஷ் இருக்கீங்களா? என்ன தனுஷ் அவ்வளோ? என்ன தனுஷ் அப்படின்னா ஒரு எனக்கு நம்ம சினிமாவில் வந்து மார்க்கெட் பிஸ்னஸ், இவருக்கு இவ்வளோ இருக்குது, இவ்வளோக்குள்ளே பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம், இந்த மாதிரி எந்த டேர்ம்ஸுமே என் பேர் பின்னாடி இல்லாதப்போ இந்த 3 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ வா என் பேனரில் ஒன்று நான் ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு சார். எனக்கு முதல்ல வந்து கிண்டல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு டைம் பாஸ் ஆகல போல அவருக்கு, நம்மளை கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். ஓகே சார், நம்மளும் வந்து ஓகே சார் ரெடி சார் எப்போ வேணாலும் நம்ம வருவோம் சார் அப்படின்னு வந்து நம்ம ஒரு ஆக்டிங் பதில் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம சொன்னோம். அவர் கூப்பிட்றாரு. பட் நெக்ஸ்ட் டேவே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சார். கதை எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிங்க, நான் சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன், ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பிங்கன்னு. ஸோ அவர் வச்சு தான் ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். என்னை தனியாக ஒரு 2.5 மணி நேரம் ஒரு சோலோ ஹீரோவாக இவனை காட்ட முடியும், இவன் மேலே இவ்வளோ க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு. அது நிறைய பேருக்கு இல்லாத நம்பிக்கை. உங்களுக்கு என்னங்க பிஸ்னஸே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லி ரிஜெக்ட் பண்ண டைமில் இது நடந்தது வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சார். அந்த பையனுக்கு பிஸ்னஸே இல்லையாப்பா, எப்படிப்பா அவனை வச்சு பண்ணுவேன், அந்த டேர்ம்லாம் கேட்க கஷ்டமாக இருந்தது. நம்ம பிஸ்னஸ் பார்த்து நடிக்கவில்லை, ஆசை பேஷன், நடிக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் நல்லா பண்ணுறேன், ஆனால் அதை சொல்ல முடியாது. இல்லைப்பா எங்களால் முடியாது பண்ணும்போது நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ வாடா என் கூட அப்படின்னு சொல்லி தோளில் கூட்டிகிட்டு போனார் சார் தனுஷ். எனக்கு இந்த ஹீரோவாக நான் ஆக முடியாதுன்னு எவ்வளோ ஒரு 200% கான்ஃபிடென்ட் தான் சார். நான்லாம் ஹீரோ கிடையாதுன்னு அதை உடச்சி நீ ஹீரோ தான் இன்னைக்கு நிறுத்தினவர் தனுஷ் சார். சூப்பர். நல்ல ஒரு ஆரம்பம் தான், நல்ல ஒரு வாழ்க்கை தான். பியூட்டிஃபுல். 6வது கேள்வி, 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. நீங்கள் சென்னை மரீனா கடற்கரையில் நின்று கொண்டிருந்தால் சூரிய உதயத்தை எந்த நீர்ப்பரப்பின் மேலே காண்பீர்கள்? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ இந்தியா பெருங்கடல், பி அரபிக் கடல், சி வங்காள விரிகுடா, டி லட்சத்தீவு கடல். Indian Ocean, Arabian Sea, Bay of Bengal, Lakshadweep. மெரினா பீச், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். ஐயோ மேப்பெல்லாம் ஞாபகமே வர மாட்டேங்குது சார். பே ஆஃப் பெங்கால். Bay of சி, ஆமாம் சார். இந்தியன் ஓஷன் பாயிண்ட், அரேபியன் சி கேரளா அந்த சைடு வரும் ஃப்ரம் தி ஈஸ்ட். பே ஆஃப் பெங்கால். லாக் பண்ணிட்டோம். ஆடியன்ஸ் போல். ஜீனியஸ். ஆடியன்ஸ் போல். ஏன் அப்படி கன்ஃபியூஷன்? இல்லை ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. போன வாட்டி இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு சார். மகாபாரதத்துன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அப்போ தான் அந்த கர்ணன் படம் பார்த்து வந்து திமிரா வேற ஆன்சர் பண்ணேன். எனக்கு தெரியுங்க இதாங்க அப்படின்னா அவங்க வந்து அதே திமிரோட 10,000 வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஜீனியஸ். அதனால் அந்த பயம் வேணாம், பொறுமையாக போவோம், அட்லீஸ்ட் 20,000 போவோமே அப்படிங்கிறதுனால ஆடியன்ஸ் போல் போயிடுறேன் சார். ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ் ஓட் பட கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு என்ன டவுட் இருக்குன்னு, சரி நான் டவுட் சொல்லி அவங்களையும் குழப்ப விரும்பல, அவங்க பண்ணிட்டு சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இல்லை சார் அவங்க ஆன்சர் சொல்லிடுவாங்க நம்பிக்கை. கடலில் தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பண்ண மாட்டாங்க சார். இன்னைக்கு ஹீரோவாகவே ஏற்றுக்கிட்டாங்க, இதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க சார். ஆடியன்ஸ், நீங்கள் சென்னை மரீனா கடற்கரையில் நின்று கொண்டிருந்தால் சூரிய உதயத்தை எந்த நீர்ப்பரப்பின் மேலே காண்பீர்கள்? உங்கள் செல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
சார் என்னக்கா தலையை சொல்லிடுறீங்க அப்பெல்லாம் ஆடியன்ஸ் வந்து பயத்துல 87% சி சொல்லியிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா 3 செகண்ட்குள்ள நீங்க லாக் பண்ணுங்க. பே ஆஃப் பெங்கால் சி ஆடியன்ஸ் கோயிங் வித் ஜீனியஸ் பிளாக் சி மங்காள விரிகுடா இஸ் த ரைட் ஆன்சர். நீங்க பயங்கரமான ஸ்விம்மராமே. சார் மெரினாலலாம் நீச்சல் அடிச்சிருக்கீங்களாமே? மெரினா படத்துல நடிச்சிருக்கேன் சார். நீச்சல் அடிச்சது இல்லை. நமக்கு பயம் சார், தண்ணினாலே பயம், அது உள் தண்ணியோ வெளி தண்ணியோ உங்களுக்கு டோட்டலாக பயம். எப்படிங்க உங்க படங்களோட பேர் பார்த்தா மரீனா, எதிர் எதிர் நீச்சல், ஸ்விம்மிங் தெரியாது? ஸ்விம்மிங் தெரியாது சார். ட்ரை பண்ணதில்லை? ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே அதுவும் ஒரு 6 அடிக்கு கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஸ்விம் பண்ணுவேன் சார். இல்லைன்னா இறங்குறது இல்லை, வேடிக்கை பார்த்துட்டு வாட்டர் இஸ் வெரி டர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெரினா பீச்சில் இறங்கவே இல்லை சார். அந்த ஷூட் டைமில் கூட சும்மா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி ஓடி வருவாங்கல்ல, அதுதான் பண்ண சொன்னாங்க. அது ஹீரோயினே பண்ணிருச்சு என் கையை பிடிச்சிக்கிட்டு. முன்னாடி வா, பின்னாடி போ, அப்பா ஹாப்பி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் மரீனா. ஆமாம் சார், ரொம்ப புதுசாக இருந்தது சார். ஒரு சின்ன கேமரா தான் இருக்கும், யூனிட்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே உட்கார வச்சுருவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் சார், இந்த மாதிரி டைமில் தான் ஷூட் பண்ணோம். இந்த வெயிலில் மெரினா பீச்சில் எப்படி இருக்குன்னு அன்றைக்கி தான் வந்து அங்கே உட்காந்துருக்க லவ்வர்ஸை நினச்சி நான் பெருமைப்பட்டேன் சார். எங்களால் உட்காந்து ஒரு கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்களால் ஒரு டைலாக்கே பேச முடியலையே, இப்படி 12 மணி உச்சி வெயிலில் உட்காந்து எப்படாப்பா லவ் பண்ணுறீங்க. பட் அதை அப்படியே அங்கேருந்து பார்த்து காப்பி அடிச்சு தான் நாங்கள் சீனே பண்ணோம். அப்படிதான், ஓ இதான் பேசுகிறீங்களா, அப்போ நாங்களும் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது சார். இப்போ வந்து நம்ம நிறையா லைட்ஸு, இந்த பாண்டர சார் படத்தில் மேக்கப் அலோவ் பண்ண மாட்டார். எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும், மூஞ்சி மேக்கப் போடலைன்னா நம்மளுது. அது இந்த உச்சி வெயில் பக்கத்தில் இந்த ஓவியா, அந்த பொண்ணுக்கு தமிழ் வேற சரியாக வராது, நமக்கு தமிழை தவிர எதுவும் சரியாக வராது. எஸ் வாட் லவ் பண்ணீங்க? என்ன சார் எப்படி லவ் பண்ணீங்க? ஓவியாவை நம்ம லவ் பண்ணலைங்க சார், ஆக்டிங்கை மட்டும் லவ் பண்ணதுனால நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் சார். கொடுக்குற டைலாக நம்ம பேசுவோம், நீ சார் ப்ளீஸ் ஃபாலோ சார், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிடுறேன் சார். இந்த மரீனா பீச்சில் ஷூட் பண்ணும்போது நிறைய ஃபேன் கிளப்ஸ்லேருந்துலாம் வந்தாங்களாமே? இல்லை ஃபேன் கிளப்ஸ்லேருந்துலாம் வரல சார். அங்கே நம்மளை விஜய் டிவியில் பார்த்தவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்ததுன்னா உடனே ஷூட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து கை கொடுக்கறது, நம்ம படத்துக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் போடுறது, இதெல்லாம் இருக்கும். டைரக்டரை பார்ப்பேன், நடிக்கிறது ஒன்றும் கிடையாது, ஆட்டோகிராஃப் மட்டும் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுப்பாரு. நம்ம சார் ப்ளீஸ் சார் அப்படின்னா எஸ் 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 அப்படின்னு சொல்லி அப்படி போட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும் சார். ஒத்துக்கை ரிஹர்சல் பார்த்துட்டீங்க? அதெல்லாம் முன்னாடியே ட்ரைனிங் எடுத்து வச்சிடுறேன் சார். இப்போ அதை பண்ணிடலாம். ஆட்டோகிராஃப் ஈஸி சார். அது ஒன்று இங்கிலீஷில் வித் லவ், அதுவும் நம்ம வித் லவ்னு போட்டு லெட்டர் கொடுத்தப்பலாம் எந்த பொண்ணும் வாங்கலை சார். இப்போ அவங்களே பேப்பர் நீட்டுறாங்க, இந்த கொண்டா வித் லவ் சிவா ப்ளீஸ் கோ, வித் லவ் அப்படின்னு போட்டு விட்டுறது. லவ்வும் எடுத்துகிட்டு போங்க அப்படியே. இப்போ கேட்டால் ஒரு அன்பு அப்படின்றது, காதல்னு சொல்ல முடியாது, அடிவிலும் அன்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு சார். வீட்டில் பிளாக் பெல்ட்டா? வீட்டில் எல்லா பெல்ட்டும் சார். வீட்டில் மதுரை வேற, செம்ம பெல்ட். மதுரை வேற சார், உங்களுக்கு தெரியும் சார். ஆமாம் கில்லி படத்தில். ஆமாம். என் தங்கச்சி கரெக்டாக தான் பயமுடுத்தி வச்சிருக்காங்க. பயங்கரமா சார், உங்களுக்கு ஈக்குவலண்டா இருப்பாங்க சார், முத்துப்பாண்டிக்கு ஈக்குவலண்டா இருப்பாங்க. வெரி குட். Enjoying the show. Let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வரலாம் ஒரு கோடி பிளாக் பெல்ட் ஹோல்டர், சர்டிஃபிகேட் ஹோல்டர் சிவகார்த்திகேயனோட நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஆமாம் சார். 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி இதோ. பின் வருபவர்களில் தனுஷ் நடிக்கும் முதல் ஹிந்தி திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிப்பவர் யார்? The options are A. பிரியா ஆனந்த், B. வித்யா பாலன், C. சோனம் கபூர், D. சோனாக்ஷி சின்ஹா. சி. சோனம் கபூர். ஏன் ஒரு சிரிப்பு முகத்தில்? இந்த மாதிரி படம் பற்றிலாம் கேட்டால் ஈஸியாக இருக்கு சார். படிப்பு சம்மந்தமாக கேட்டால் இந்த டைரக்ட் பண்ணிடலாம். ஐயா டைம் வேறு மணி என்ன, சோனம் கபூர் போட்டு விடுனே. ஜீனியஸ் லாக் C. சோனம் கபூர்.
சினிமா பற்றியில் கேள்வி கேட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு மாதிரி சார். இதெல்லாம் நம்ம பார்த்து படித்து பக்குவமாக தெரிஞ்சுக்கிறோம். சினிமா பற்றி எனக்கு அப்படி தெரியலையே. நமிதா பேருக்கு அப்புறம் அந்த சோனம் கபூர் பேர் கேட்டோன்னா தான் சிரிப்பு வருது. அது ஒன்று இருக்குமா இல்லையா சார்? இது நம்ம ஊர் நடிகையை பார்த்தாலே பல்லு அப்படி 32 தெரியுது. பாலிவுட் ஹீரோயின் வேற. எப்படி சார்? அது ரொம்ப தங்கச்சி ப்ரோக்ராம் பார்ப்பாங்கல்ல? பார்ப்பாங்க சார். பார்த்து என்ன பண்ணுறது? அவங்க வாழ்க்கையும் அதானே, விதி தானே. என் கூட தான் வாழ்ந்தாகணும். நீங்களும் அடி வாங்கி தான் வாழ்ந்தாகணும். ஆமாம் சார், அது சகஜமாகி போச்சு சார். என்ன நேற்று அடிக்க வர நீங்கள் வரவே இல்லை, அந்த லெவலில் தான் போயிட்டு. See, Sonam Kapoor is the right answer. ரஞ்சானாங்கிற ஒரு படம் தனுஷ் நடித்துட்டாரு. ரீசெண்டாக நான் தனுஷை பார்த்து சொன்னேன். தேசிய விருது பெற்ற நடிகர். ரொம்ப பெருமை அது. நிச்சயமா சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நடிகன் என் வாழ்க்கையில். அவர் கேட்கும்போது ஹிந்தி எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா சார். ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காரு. ஹிந்திக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் அதோடைய விஷுவல்ஸ் வந்துட்டு வேறு மாதிரியான டாக். நான் நிறைய இப்போ ஹிந்தி படங்களுக்கு போகிறேன். ஸோ பார்க்குறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிரிட்ஜிங் சவுத் அண்ட் நார்த் நடக்குது. அண்ட் அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஈஸ் பிடிச்சிருக்கு. அண்ட் வி ஷுட் விஷ் ஆல் த பெஸ்ட் டு தனுஷ். அண்ட் தனுஷை பார்க்க போனீங்களா ஷூட்டிங்க்கு? நான் ஷூட்டில் பார்க்க போகல சார். ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி நைமாலும் சார். அவ்வளோதான் ஹிந்தி. நம்ம ஹிந்தி அவ்வளோதான் ஹிந்தி. அது அந்த அந்த மே சுந்தர் பியார் கர்த்தே அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க சார். அது கூட தெரியாது சார் நம்ம. ஏன்னா ஹிந்தி பொண்ணும் பார்க்கல. ஹிந்தி வந்து பயங்கர பயம் சார் பேசுறதுக்கு. ஏன்? அது ஃப்ளோவாக வரமாட்டேங்குது நமக்கு அப்படின்றது தான் சார் பிரச்சனை. அதனால தான் சார் இன்னும் நார்த் இந்தியாவுக்கே போகல, சவுத் இந்தியாவுக்குள்ளேயே ஓட்டிக்கிறது. பெங்களூர் போனாலே பெரிய பிரச்சனைலாம் இருக்குது சார். பெங்களூர் போனாலாம்? பெங்களூர் போனாலே அங்கே நிறைய அந்த கார் பார்க்கிங் அந்த டோக்கன் கொடுக்குறவங்களாம் ஹிந்தி பேசுகிறவங்க தான் சார். அங்கே போயிட்டு ஒரு வாட்டி அப்படி தான் காரை நிறுத்திட்டு, என் ஃப்ரெண்டும் நானும் போயிருந்தோம். காரை நிறுத்திட்டு, நான் போய் காரை எடுத்துகிட்டு வரேன்டா, நீ போய் அந்த அங்கே பக்கத்தில் ஒரு கடைன்னு சார் ஃபுட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிட்டு, ஆனால் கார் எங்கே நிறுத்தணும்னு தெரில சார். யார்கிட்ட கேட்க தெரியல. அங்கே பார்க்கிங் டோக்கன் போடுறது சார். இந்த கார் இங்கே கேவா क्या कार गाड़ी क्या गाड़ी है क्या गाड़ी இல்லை गाड़ी इधर पार्किंग कार पार्किंग है क्या हुआ அப்படின்னா கார் பார்க்கிங். அதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சார். கண்ணெலாம் தண்ணி வாங்க. கார் தொலைஞ்சு போச்சுடா, காணுண்டா. டேய் கார் எங்கே இருக்குன்னு தெரியலடா. அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், நாட் ரீச்சபிள் வருது. ரைட்டு, நான் எங்கே போய் கார் எடுத்துகிட்டு எங்கே வர்றது? டே கார் பார்க்கிங் இதர் உதர் உதர் பந்தர் அப்படின்னு அந்த பந்தர் மட்டும் கே அப்படின்னு அவன் நைன்ட்டு நான் ஓடி வந்து அது ஒரு 1 hour போச்சு சார். ஸோ அவங்க பேசுறதுல அந்த கான்ஃபிடென்ஸ், அவங்க கான்ஃபிடென்ட்டாக क्या இல்லை क्यों அப்படின்னு போது நமக்கு முடிஞ்சு போயிடுது. அப்படின்னு ஆயிடுது. அண்ட் ஹிந்தி படிக்கவே இல்லை. ஹிந்தி டியூஷன் மிஸ்ஸு வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வர நேரத்தில் நான் வெளில போயிடுவேன். வெளியில் போயிடுறது. நான் அப்படி போய் யாருக்கு தான் கற்றுக் கொடுப்பாங்க ஹிந்தி? அவங்க எங்கள் அக்கா கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க சார். எங்கள் அக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனோன்னா அவங்க கிளம்பி வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அப்பா உங்கள் ஹிந்தி போதுண்டா, அது கொஞ்ச நாளைக்கு வாழ விடுங்கடா அவங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கற்றுக்கணுன்னு இருக்கா மொழிகள்? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க தமிழ் பேச மாட்டாங்கன்னு கிண்டல் பண்ணுறோம் சார். ஆனால் பொறாமையாக இருக்குது சார். ஒரே நேரத்தில் 4 லாங்குவேஜ் பேசுகிறாங்க, எல்லா லாங்குவேஜும் புரிஞ்சுக்கிறாங்க, அதில் டைலாக் பேசுகிறாங்க, நடிக்கிறாங்க அப்படின்போது ரொம்ப அதனாலே ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஹீரோயின் மேலே இல்லை சார், ஹிந்தி கற்றுக்கணும்னு எல்லாத்தையும் நானே சொல்லிடுறது இப்போல்லாம். இல்லைன்னா பேப்பரில் வந்துடுது உடனே. ஆமாம் சார், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சார். ஆமாம்மா, இப்போ எல்லா ஹீரோயின்ஸும் நார்த் இந்தியாவில் தானே வராங்க. ஆமாம் சார், இங்கே கற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் சார், பேசவே முடியல ஷூட்டிங் டயத்தெல்லாம். நடிக்க போலியா? நீங்கள் இல்லை சார், ஒரு டைலாக் ஷேர் பண்ணுறது சார். இந்த டைலாக் நான் தமிழ் டைலாக் தானே, அது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது சார். உங்களுக்கு என்ன வேலை? எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் ஏதாவது நம்ம ஏதாவது தோணுச்சுன்னா டேரக்டர் கேட்போம் சார். ஓகேம்பாங்க. பட் அவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரியுதுன்னா அது சொல்கிறது இல்லை சார். ஸோ நம்மளால் க்ரியேட்டிவாக இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதை நான் நம்பணும். எப்படியும் யாரும் நம்ப மாட்டாங்க. விட்டுலாம் சார். 8வது கொஸ்டின் போயிடுவோம் சார். போயிடலாமா? 8வது கேள்வி 80,000 rupeesக்கான உங்க கேள்வி. போயிடுவோம் சார். போயிடுவோம். இதோ ஞானம் பெற்றவர் என பொருள்படும் எந்த பெயர் இளவரசரான கௌதம சித்தார்த்தனுக்கு கொடுக்கப்பட்டது? What name meaning awakened one was given to Prince Gautama Siddhartha? The options are A. Magatma, B. Buddhar, C. Sangakara, D. Chaitanya.
பி புத்தா. ஷூர். ஷூர் சார். ஜீனியஸ், லாக், பி புத்தர். ஷூரா இருந்தீங்களா? புத்தர் சார். கௌதம புத்தர்னு சொல்லுவோம் சார். புத்தா அதுதான் புத்தி ஞானம். ஜீனியஸ் சங்கக்காரா கூட சார். சங்ககாரா ஸ்ரீலங்கா டீம் சார். பேருக்கு அர்த்தம் அது வேற இருக்கா? பி புத்தர் இஸ் த ரைட் ஆன்சர். இல்ல கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கா? இல்லை சார், முன்னாடி இருந்தது நிறையா. கோயிலுக்கெல்லாம் போகிறது முன்னாடி இருந்ததா? ஆமாம் சார், முன்னாடி இருந்தது. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்பா அம்மா தான் கடவுள் அப்படின்றதுல ஃபிக்ஸ் ஆகிட்டேன் சார். அவங்க தான் எங்கேயாவது ஏதாவது ஊருக்கு கோயிலுக்கு போயிட்டு வரதை தாண்டி எனக்கு வந்து உண்மையாக இருக்குது ஹார்ட்டுக்காக எங்கள் அம்மா காலை தொட்டு கும்பிட்டு வெளியே வந்தேன்னா நான் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு. என்ன மாத்துச்சு அப்படி? அது ரீசன் அப்பாவுடைய டெத் தான் சார். ஸோ அவர் இறந்ததே வந்து ஒரு ரீசனுக்காக தான் அப்படிங்கிறது. லைஃப்பில் என்னென்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எனக்கு இவங்க 2 பேர் என்ன லைஃப்பில் உண்மையை சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே கடவுளை தொடருது. அதுக்கு ரீசன் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் எனக்கு வந்து அம்மா அப்பா என்னுடைய கடவுளை தருவாங்க சார். அவ்வளோதான். அவங்க கொடுத்த வாழ்க்கை அதை வச்சு அவங்களுக்கு மரியாதை எனக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல சார். இன்னொரு ரீசனும் இருக்குது. அம்மாவுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனை நான் சூஸ் பண்ணல. அதுக்காக நான் என்ன திருப்பி செய்கிறதுன்னு தெரில. என்ன பிடிக்கும் அம்மாவுக்கு? அம்மாவுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏதோ வேலை செஞ்சு மாதம் அந்த கம்ப்யூட்டர் கோடிங்லாம் அடித்து பிரிண்ட் எஃப் செமிகோலன்லாம் என்ன மாதிரி இருக்கும் சார். ஜாவா C++லாம் அது என்ன நமக்கு இன்னைய வரைக்கும் புரிஞ்சது கிடையாது. புரியாத ஒன்று வராத படிப்பை வாவான்னா எப்படி வரும் அப்படின்னு அந்த மாதிரி புரியாத ஒன்று சார் அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய ஆசை அதுவாக இருந்துச்சு. நிறைய பேரை பார்த்துட்டு மேபி ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஜி முன்னாடி உட்காந்துருக்கிறது அவங்க சந்தோஷமாக எடுத்துக்காங்க. நடிகன் ஆகணுங்கலாம் உங்களுக்கு பிடிக்கல? என்ன சொல்லுவாங்க? வேண்டாம்பாங்களா? வேணான்றாங்க. எதுக்கு வேணாம் அப்படின்போது நிரூபிச்சு ஆகணுமே சார். இல்லை இது நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான ஃபீல்டு இல்லை அப்படின்னு நம்ம வாயில் சொல்லவே முடியாது சார். செஞ்சு காட்டியே ஆகணும். அம்மா நான் நல்லா படிப்பேம்மா அப்படின்னு காட்டி அடுத்த வாட்டி மேக்ஸில் வந்து ஒரு 90 மார்க்ஸை காமிச்சேன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். பட் நம்ம மேக்ஸில் அந்த மாதிரி காட்ட முடியல, எதுலேயுமே காட்ட முடியல. ஸோ இந்த ஃபீல்டு நான் எனக்கு பிடிச்சி சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை இது நல்ல ஃபீல்டுன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தில் இப்போ இருக்கேன் சார். பண்ணிடுவேன்ற நம்பிக்கை. சரி, அம்மா கிட்ட ஜெயிக்கணும் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். பட் எங்கேயும் ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிருப்பீங்கல்ல முயற்சிகளில், அப்படி ஏதாவது ஒரு வினாடி இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்குது சார் அந்த மாதிரி. நம்ம விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு ஷோ கம்பேர் பண்ணும்போது கலக்கப்போகுது யார் பார்ட் 4 பார்ட் 3 முடிச்சேன்னா அது டைட்டில் வின் பண்ணால் உங்களுக்கு ஆங்கர் சான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 4ல் வந்து ஆங்கர் சொந்த கோட் சூட்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ கல்யாணம் வேறு அவ்வளோ புது கோட் வேறு வாங்கணும், இல்லை ரிசப்ஷன் கோட்டை அதை போட்டு போயிருந்தோம். அந்த கோட்லாம் போட்டு நானும் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நின்னேன். பட் 2 ஆங்கர் லிங்க் எடுத்தாங்க, கரெக்டாக டெலிவர் பண்ணலையா என்னன்னு தெரில. கூப்பிட்டு இது எங்களுக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன், வேணாமே நீங்கள் வேறு இன்னொரு வாட்டி ஏதாவது ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு அந்த ரிஜெக்ஷன் தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண டைம் அது. அன்றைக்கி வந்து எங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் தான், ஐ திங்க் இதே ஃப்ளோரில் தான் வந்து ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. வெளியே நின்று அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. அப்படியே வெளியே ஏவிஎம் ஸ்டுடியோ இந்த உலக உருண்டையை பார்த்து அந்த ஏவிஎம் உருண்டையை பார்த்துட்டே போகிறேன். நடந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே போயிட்டே இருக்கேன். ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? ஏன் உனக்கு பேச வரல? சரியா நீ பேசலை, ஏன் பேசலை? உனக்கு தடங்களாக இருக்குது, நீ பயப்படுற, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே சொன்னேன். என்னைக்காவது ஒரு நாள் ஆங்கர் ஆகணும் விஜய் டிவியில். ஆங்கர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்னு. இப்போ அந்த மொமெண்ட் நடக்கலைன்னா ஆங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். 2 இயர்ஸ் கழிச்சு இதே விஜய் டிவி அவங்களே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அண்ட் ஐ எம் ஹாப்பி. நான் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆங்கர்ன்ற ஒரு இதோட பட் அந்த ரிஜெக்ஷன் அந்த பெயின்லாம் இல்லைன்னா நமக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் லைஃப்பில். ஸோ அதுலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க விஜய் டிவி, அதுக்கப்புறம் வெரைட்டி கூப்பிடுற அளவுக்கு ஆங்கர் ஆகிட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். போலாமா? 9th question. 1,60,000 rupees உங்களுக்காக இதோ. பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட கோவில்களின் நகரம் என்ற பொருள்படும் இடம் இவற்றில் எது?
Which of these means city of temples was built by King Suryavarman II in the 12th century? And the options are A. Khajuraho, B. Angkor Wat, C. Varanasi, D. Kanchipuram. பி அங்கோர் வாட். B. Angkor Wat. அங்கோர் வாட். Sure. ஷூர் சார். ரெண்டு லைஃப்ல என்ன இருக்கு? இல்லை சார், இதை பற்றின டீட்டெயில் என் ஃப்ரெண்ட் நிறையா சொல்லி கேட்டிருக்கேன். லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணலாம் சார். ஜீனியஸ் லாக் பி Angkor Wat. என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு? இல்லை சார், என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வாட்டி ஒரு ஆட் ஷூட்டுக்காக த்ரிஷா அவங்க நடிக்க வேண்டிய ஒரு சாரி ஆட் ஷூட்டுக்காக லொக்கேஷன் பார்க்க போனப்போ இந்த நாட்டில் போய் இந்த கோயிலை பார்த்தேன் அப்படின்னு எந்த சொல்லி. நாட்டில்? ஐயோ, அங்கோர் வாட்டுன்னு தான் அவன் சொன்னான் சார். கம்போடியா. ஓகே. கம்போடியாவில் இருக்க அங்கே போனப்போ அங்கோர் வாட்னு ஒரு கோயில், அங்கோர் வாட்னு சொல்லிட்டே இருந்தான். ஏன்னா வெளியில் இருக்க அந்த வால் மட்டும் 3.6 கிலோமீட்டர்ஸோ 3.7 கிலோமீட்டர்ஸோ அந்த மாதிரி சொன்னான். ஃபாரின்லாம் பயங்கரமாட்ட கட்டினது நம்மால்ப்பா அப்படின்னு சொல்லி சூரியவர்மன்ற ஒரு கிங் தான் வந்து அதை கட்டினா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அது கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் சார். பி Angkor Wat is the right answer. என்ன நல்லா தான் ஆடிட்டு இருக்கீங்க. எப்படியே போயிடணும் சார், வண்டி எப்படியே ஓட்டிகிட்டு போயிடணும். மாருத்தியா அது ஜாகோரா? மாருதியாக இருக்குது, இப்போ ஜாகுவாரா மாற்றிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா ரொம்ப கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். ஜாலியாக இருக்குது, காமெடியாக இருக்கீங்க. படிப்பு பேங்க்கெல்லாம் போகிறது, இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரது பிடிக்காதுன்றீங்க. ஆனாலும் இன்ஜினியரிங் முடிச்சிங்க, MBA முடிச்சிங்க, ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க. விளையாட்டா இல்லையே, என்ன அது? உள்ளுக்குள்ள வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது இன்ஜினியரிங்குள்ளே ஏதாவது பண்ணோன்றது சார். அந்த ஜாவா அதெல்லாம் புரியல. பட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். ஃபைனல் இயருக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம். 200 மார்க்ஸ் அது. அதில் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்னா ஓவரால் பர்சன்டேஜே இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணும் அந்த ப்ராஜெக்ட். அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறையா யோசிக்கும்பொழுது முதல்ல வந்து ஐரிஸ் ஸ்கேனிங் பண்ணலாம். ஒருத்தர் கண்ணோட ஃபோட்டோ எடுத்து வச்சா, இல்லை அது கண்ணை பக்கத்தில் வச்சு அந்த கேமராவில் வச்சா அது ஸ்கேன் பண்ணும், இவங்க வந்து இவங்கள உள்ளே அனுப்பலாம். அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி பண்ணலாம். பட் அதுக்கு வந்து டைம் பத்தாது, ஃபண்டும் பத்தாது, ரொம்ப கஷ்டம். அது வேறு, அதுக்கு மூளையும் பத்தாது அப்படின்றது முடிவு பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் பண்ணுவோம் அப்படின்போது அதை சி லாங்குவேஜில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியாவாக எழுதினேன் சார். நம்ம கோடிங் எழுத தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம். நமக்கு அந்த கோடிங் எழுத தெரியாது. அவர் வந்து பயங்கர புலி, அவனுக்கு வந்து மண்டையில் முடியே இருக்காது, அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் கோடிங் பயங்கரமாக எழுதுவார் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால பேர் சொல்ல அவனை கூப்பிட்டு வச்சுட்டோம். ஸோ நம்ம ஐடியா சொல்ல அவன் அதை ப்ரோக்ராமாக மாற்றினான் சார். அது வந்து எங்கள் காலேஜில் அது நாங்கள் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தது. பட் அந்த ரெகக்னிஷன் கிடைக்குமான்னு தெரியல. 200க்கு 198 மார்க்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. சூப்பர், ஃபேன்டாஸ்டிக், யூ ஆல் ஆர் பிரில்லியன்ட் அப்படின்ட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு எங்கள் எக்ஸ்டர்னல் லெக்சரர் வந்தார். நல்லா இருக்கு, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட், எனக்கு அந்த டிவிடி கொடுங்களேன் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி அந்த சிடி அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணி டாக்டரேட் வாங்கிட்டு போயிட்டார் சார் அவர். நாங்கள் வந்து என்ன பண்ணுறது இப்படியே யோசிச்சுட்டு, சரி நமக்கு 198 மார்க் கொடுத்தாங்கல்ல, நம்ம எதுக்காக பண்ணோம், மார்க்காக பண்ணோம், ஹாப்பி, நமக்கு மார்க் கிடச்சி, அது யார் என்ன பண்ணோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார் ஹாப்பியாக. அப்புறம் வந்து அதை விசாரிக்கும் போது தான் அன்றைக்கி சொன்னாங்க, நமக்கு வந்து $160 மில்லியன் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்களாம் சார் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம். இது தெரியாமல் போச்சு சார் நமக்கு. இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சார். வேறு ஏதாவது பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு இல்லை சார், இப்போ வந்துட்டோம், இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்துட்டோம், இதில் $160 மில்லியன் நோக்கி பரப்போம் சார். அவ்வளோ நீங்கள் சொன்னதுதான் சார், இந்த ஃபீல்டில் நம்ம பண்ணுவோம். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல். அண்ட் வித் மோர் மெமரிஸ், நிறைய விஷயங்களோட ஆஃப்டர் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. ஹீரோ, ஃபேன் ஆஃப் ரஜினிகாந்த். லைஃப் இருக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது. சூப்பர். 10வது கேள்வி சார். 3,20,000 சார். ஷியோர் மணி சார். Well, 10th question, 3,20,000 rupees-கான கேள்வி உங்களுக்காக இதோ.
மௌனராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற தாமரை மேல் நீர்த்துளி போல் என்ற பாடல் வரிகளில் கவிஞர் எந்த அறிவியல் நிகழ்வை உருவகப்படுத்துகிறார்? இது ஒரு ஆடியோ கியூ. இந்த சாங் லிரிக் தாமரை மேல நீர்த்துளி போல் from the film Maunaragam. What scientific phenomena does poet use to allude the metaphor? பாடலை கேட்டோம் ஒரு தடவை. ஆடியோ ப்ளீஸ். தாமரை மேலே நீர்த்துளி போ தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன. அந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரே டவுட் மட்டும் கேட்டுங்க சார். சொல்லுங்க. யார் சார் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க? எவ்வளோ பேர் சார் அறிவியல் வரலன்ட்டு கட்டடிச்சுட்டு மௌனராகம் படத்துக்கு போயிருப்பாங்க. அந்த மௌனராகத்தை திரும்ப கொண்டு வந்து அறிவியலில் கனெக்ட் பண்ண எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ஆப்ஷன்ஸை பார்க்கலாமா? ஆப்ஷன்ஸ் வேணுமா? வேண்டாம்னா வேண்டாம். ரொம்ப அறிவாளி நீங்களும். வேணான்னா அப்படியே போக வேண்டியது சார். ஆப்ஷன்ஸ் வேணும். எல்லாம் பண்ணிருக்கீங்க. இல்லை சார், கொஸ்டின் என்னன்னே புரியணும்னா ஆப்ஷன் வரணும் சார் ஃபஸ்ட்டு. இதுதான் சார் இதில் ட்விஸ்ட்டு. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: A. Diffraction, ஒளித்திருப்பு. B. Absorption. C. Surface tension. D. Photosynthesis, ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை ஒளித்திருப்பு இல்லை. உட்கிரகத்தில் அப்சார்ப்ஷன், உட்கிரகித்தல் இல்லை. சர்ஃபேஸ் டென்ஷன் சார். சி. ஷூர் சார். ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ராக்ஷன் கிடையாது சார். அப்சார்ப்ஷன்னா உள்ளே இழுக்கிறது, அது இழுக்காது. தாமரை மேலே இருக்க தண்ணி உள்ளே வராது, அது ஒட்டி ஒட்டாமல் தான் இருக்கும். ஃபோட்டோ சிந்தசிஸ்னால் அது லைட்டு சம்மந்தப்பட்டது சார். சர்ஃபேஸ் டென்ஷன் சார். லாக் பண்ணிட்டோம். ஆமாம் சார், பரப்பழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும்போது லாக் சார். ஜீனியஸ் லாக் சி, சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ஒளி அப்படின்னு அது ரெண்டையும் தூக்கி விட்டுரும் சார். சிம்பிள். உட்கிரகித்தல், சர்ஃபேஸ் டென்ஷன் சார். இந்த கான்செப்டுக்கு வந்து மௌனராகம் படத்துலேயும் இருக்குது சார் இந்த மாதிரி லைன்னு. பாபா படத்துலேயும் இருக்குது சார். தாமரை இலை மேல் நீர்த்துளி போல் ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயும் வந்து நம்ம C, surface tension is the right answer. 3,20,000 rupees. ஏன்னா நீங்கள் படித்தவன் வேறு சொல்லிட்டீங்க சார். இதுக்கு ஆன்சர் பண்ணலன்னா அவர் சும்மா நீங்கள் போய் சொல்லியிருக்கீன்ற மாதிரி யாருன்ற ஒரே காரணத்துக்காக இதை கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ணேன் சார். உங்களை யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாதுன்ற ஒரே காரணம் சார். கஷ்டப்பட்டு மூளையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல படித்தவேங்கிறதுனால அந்த 10 சுமோவை கேன்சல் பண்ணேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன ஓட்ட ரெடி ஆகிடுச்சு சார். நீங்கள் தப்புக்கவே உங்களை ஓட்டல சார். உங்களை யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறேன் நான். நீங்கள் சொல்றது தப்பாயிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தான் சார். உங்களை யாராவது தப்பாக பேசுனா உங்ககிட்டே நடிச்சு காமிக்கிறது தப்பு தான் சார். பட் எனக்கு இதுலேருந்து தப்பிக்க வேற வழி தெரில சார். 3,20,000 rupees. அப்படி நான் நடிச்ச உடனே அப்செட் ஆகி அடுத்த கொஸ்டின் போயிட்டீங்க. உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் சினிமாவில்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். என்ன அவ்வளோ பிடிக்கும் சார்? என்ன அவ்வளோ பிடிக்கும்? எனர்ஜி சார். அவரை ஸ்க்ரீனில் பார்த்தாலே நம்ம ஏதோ ஒன்று லைஃப்பில் ஏதோ பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு எனர்ஜி சார். தளபதி படத்துலேருந்து அங்கே தான் ஆரம்பிச்சிது சார். அதுக்கு முன்னாடி ராஜா சின்ன ரோஜா, ராஜாஜி ராஜாலாம் படங்கள் டிவியில் பார்த்துருக்குறேன். இந்த தேட்டரில் போய் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் முதல் ஷோ தேட்டர் எப்படி இருக்கும், அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு தளபதி படத்தில் பார்த்தேன் சார் நான். தளபதி படம் வெளியே வந்து பயங்கரமான கூட்டம் சார். பயங்கரமான கூட்டம். ஏதோ திருவிழா நடக்குது அப்படின்ற மாதிரி. அப்பயும் நல்லா ஞாபகம் சார். 200 rupees டிக்கெட் 91லே. லைக் இப்போ அது எனக்கு தெரிஞ்சு 2,000 3,000 rupeesக்கு ஈக்குவலன்ட். 200 rupees டிக்கெட்டில் என்னை கூட்டு போய் உட்கார வச்சாங்க. எனக்கு படம் என்ன ஐடியா அதெல்லாம் எனக்கு புரியல சார். ரஜினி சார் அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த ஷர்ட்டு, அந்த கயிறு, அதுதான் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரஜினி சார், இவர் தான் வந்து எனக்கு வந்து குரு, இவர் தான் எனக்கு எல்லாம். வீட்டில் வந்து யாராவது ரஜினி படம் வந்து ஓகே, என்ன ஓகே உங்களுக்கு, என்ன ஓகே அதில் அப்படின்னு வீட்டில் சண்டை போடுற அளவுக்கு ஒரு இது. அதில் ஆரம்பிச்சது இன்னைய வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே படம் பார்க்கணும் சார். தலைவரோட படம், ரஜினி படம் பார்த்தேன். எனக்கு ரஜினி சாரை தெரியலனா சினிமான்னு ஒன்றே தெரிஞ்சிருக்காது. சினிமான்னு ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். சின்ன வயசில் அந்த அட்ராக்ஷன் மீட் பண்ணியிருக்கேன் சார். கரெக்டாக மெமரபிள் டேட் அது 12/12/12 அவரோட பர்த்டே அன்னைக்கு. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன். 3 படத்துக்கு வந்து ஐஸ்வர்யா மேம் நடிக்க கூப்பிட்டப்ப எனக்கு லைஃப்லேயே ஒரே ஒரு ஆசை தான், ஆம்பிஷன் என்ன வேணால் சொல்லலாம். அதை பண்ணிட்டேன்னா நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைப்பேன், தலைவரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி.
மீட் பண்ணலாம், நான் உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 3 படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு 12 அன்றைக்கி வந்து ஃபோன் வருது, இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பீங்களா, ஈவினிங் 8:30லேருந்து 9க்குள்ளே அப்பா ஃப்ரீயாக இருப்பாங்க, நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு. என்ன இப்படி கேட்டிங்க, இப்போலேருந்தே நான் ஃப்ரீ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷூட்டிங் இருந்தது, ஷூட்டிங் நைட் ஷூட் இருந்தது. நான் போய்ட்டு டேரக்டர்கிட்ட கேட்டேன், எதிர்நீச்சல் டீம் டேரக்டர்கிட்ட, இது மாதிரி சாரை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நைட் ஷூட்டை மட்டும் நாளைக்கு வச்சுக்கிறீங்களா ப்ளீஸ், தொடர்ந்து கூட வைங்க, எல்லா நாளும் நடிக்கிறேன், உங்கள் வீட்டு வாசல்லே கூட படுத்துருக்கேன், நான் எழுப்பி கூட்டு போய் நடுறானா நடிக்கிறேன், நான் இன்றைக்கி மட்டும் விட்டுருங்க அப்படின்னா, ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அவர். நான் வந்து அவங்க 8:30க்கு சொன்னாங்க, நான் போயிட்டேன். போயஸ் கார்டன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு ஒவ்வொரு பூவாக வந்து பொறுக்கி, ஏதாவது ஒன்று வாடி இருந்தால் இது எங்கே போக தெரியுமா, கொன்றும் உடனே அப்படின்னு சொல்லி நானே பிக் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ளார், ஒவ்வொரு ஃப்ளாராக பிக் பண்ணி அதை கட்ட சொல்லி அதை எடுத்துக்கிட்டு போய் அவர் வீட்டில் போய் உட்காந்துட்டோம். நான் வீட்டில் உட்காரலாம், சோழா ஷட்டன் கிட்ட வெயிட் பண்ணுறோம். ஐஸ்வர்யா மேம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கார் சார், அதனால் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் பார்க்கலாம். மேடம் பக்கத்துலேயே நிற்கிறேன் மேடம், சாயங்காலம் 6:30லேருந்து இங்கே வெயிட் பண்ணுறேன் மேடம், நீங்கள் சொல்லுங்கள், சரியா 1 மினிட்ல வீட்டு வாசலில் நிற்பேன் மேடம் அப்படின்னா, சரி உடனே வாங்க அப்படின்னாங்க. கரெக்டாக போய் நின்றுட்டேன் வீட்டு வாசலில், அப்படி ஸ்டாப் பிளாக்ல நின்று நம்ம டஜாயிங் அப்படின்னு சொல்லி, உண்மையிலே பார்க்கணும் விருப்பப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க சார் வர. நான் அப்படியே அவரோட ஹாலில் உட்காந்துருந்தேன், ஹாலில் அப்படியே உட்காந்துருக்கேன். டென்ஷன் ஆக ஆரம்பிச்சு சார் ஃபுல்லாக, நான் வந்து கடவுளை தரிசிக்க போகிறேன் அப்படின்ற லெவலில் ஒரு ஃபீல் சார் எல்லாருக்குமே இருக்கும், ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அப்படியே இருக்கேன், அப்படியே வந்துட்டு வாங்க சார் கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது நான் அப்படியே ஸ்லோவாக எழுந்திரிச்சு உள்ளே போகலாமா அந்த தயக்கத்தில் வரேன். சல்லுன்னு அப்படி வந்தார் சார், ஏய் சிவா அப்படின்னு உள்ள நான் வந்தார். காலி சார், காலி, அந்த இடத்துல அவுட்டு சார், பர்த்டே சார் அப்படிலாம் சொல்லி பிளெஸிங்ஸ் வாங்குறேன். எனக்கு பேச்சு எதுவுமே வரமாட்டேங்குது. எப்படி போயிட்டுருக்கு சினிமா லைஃப், கேள்விப்பட்ட எதிர்நீச்சல் நல்லா வந்துட்டுருக்கு சொல்லி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு என் பேரை சிவான்னு சொல்லி கூப்பிட்டு, ஏன்னா நான் எத்தனையோ முறை அவர் பேசினேன், தலைவான்னு கத்திருக்கோம். பாபா சந்திரமுகிக்கெலாம் பெரிய பேனர்லாம் அடிக்கிறது, காஜாமலை சிவகார்த்திகேயன் அப்படிலாம் இப்போ நிறைய அடிக்கிறாங்கல்ல, ரசிகன் அப்படியே அவர் ஸ்டில்லெல்லாம் போட்டு அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்றாருன்னு போதே, அப்பா சிவகார்த்திகை நீ சாதிச்சிட்டடா போடா டே கிளம்புடா அவ்வளோதான்டா முடிஞ்சிடா அப்படின்ற லெவலில் கை போட்டு பேசுகிறாரு. நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட், ரொம்ப சந்தோஷம், நீங்களாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி, இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னாரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான், அவனை போய் நிற்க வச்சுட்டு, நான் என் ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுக்கிறேன், இப்படியே ஆடுது, நான் இந்த கையில் பிடிக்கிறேன், இப்படியே ஆடுது, ஷேக் பண்ணால் அவன் அடிச்சே கொண்டுருவான் என்ன, டே அப்படின்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனை கூட்டு போகிறதுக்கே பெரிய பிரச்சனை. சதீஷ் கூட எதிர்நீச்சல் நடிச்சிருக்காரு, என்னைய மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காங்க, உன்னை கூட்டு போக மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், ஆனால் நான் வரேன் உன் கூட, என்னை அடிச்சு வரதுனால அவங்க பண்ணிட்டோம், நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு, ஏன்டா வர்றேன் ஒன்னாலும் என்னையும் பார்க்க விட மாட்டேன்னு சொன்னேன், நான் வருவேன்டா என்னடா பண்ணுவேன். செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் கடை ஆடுது. டக்குன்னு ஓகே தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், படம் பார்க்குறேன், படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு சார் டக்குன்னு உள்ளே போயிட்டாரு. ஐஸ்வர்யா மேம்கிட்ட நான் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன், உன் ஃபோட்டோ காமிடா, டே ஃபோட்டோ காமிடா அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் எனக்கு வந்து நான் ஃபோனையே பார்க்குறேன், நான் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு தெரில, டோட்டலாக ஃப்ரீஸு. அவன் எப்படியே 2 பேர் இருக்கும். அன்றைக்கி தான் சிவாஜி 3D ரிலீஸ் ஆயிருந்தது. அன்றைக்கி நைட்டு படத்துக்கு போய் படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் 2 பேரும் இப்படியே உட்காந்துருக்கோம். நம்ம காண்பது என்ன கனவா இல்லை நனவா அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்த்துட்டு லைஃப் டைம் மொமெண்ட் சார். எல்லாம் அது அவரை எவ்வளோ ரசிக்கிறாங்களோ, உண்மையாக அவரை நேசித்தவங்களுக்கு அந்த மொமெண்ட் புரியும் சார் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, நான் வந்து இருவர் படத்தில் நடிச்சிருந்தேன். அது வந்து தேசிய விருது வந்திருக்கு. வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் அந்த சோழா ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். ஒரு ஓரம் உட்காந்துருந்தார், ஒரு மனுஷன் ஓடி வருவாங்க அந்த வேகத்தில். திடீர்னு இப்படி பார்த்தேன், சிரித்தேன். அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து அங்கே உட்காந்து ஹலோ வாங்க அப்படின்னு கூப்பிடணும்ல, ஒரு மேக்னெட் மாதிரி டுப்புன்னு ஓடி வராரு அவர். எதுக்குன்னு பார்த்தா வந்து கட்டி பிடிச்சி எப்போ பார்த்தேங்க என்ன ஒன்றும் புரியல எனக்கு. அதாவது ஒரு பாராட்டுங்கிறத வந்து அது கொஞ்சம் கூட உள்ளே வச்சுக்க மாட்டேன். எல்லா படங்களையும் பார்க்குறாரு, மனசார வாழ்த்துறாரு. நிச்சயமா சார். படம் வந்து முதல் நாள் ஈவினிங்கே எனக்கு உடனே படத்தை காமிங்கன்னு சொல்லி அவர் வீட்டிலே உட்காந்து பார்த்துட்டார் சார். பார்த்துட்டு க்ளீனாக சொல்லிட்டார் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படம் வந்து தேட்டரில் உட்காந்து பார்த்தா ஆடியன்ஸ் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. அவருடைய எல்லா படமும் சக்ஸஸ்ன்றதுக்கு அப்போ உணர முடிஞ்சுது சார். அது செகண்ட் ஆஃப் வந்து கண்டென்ட்டோடு இருக்க படம், இந்த படம் தப்பு பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இந்த 3 லைன் தான் சார் அவர் சொன்னார். அனுபவம் அவர் முதல் நாள் நைட்டே சொல்ல, காலையில் அது நடக்குது சார். சூப்பர், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், வண்டர்ஃபுல். நிறையா இன்றைக்கி வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை பார்க்குறோம். எங்கே போனாலும் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட 5 நிமிஷம் தான் மிமிக்ரி பண்ண வைப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது. அந்த ஜர்னியில் என்ன நடக்கும், உங்களுக்கு எது திருப்தி கொடுக்கும்,
நீங்கள் சொல்கிற பாயிண்ட் முன்னாடி இருந்தது சார். நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து இந்த ஒரு மியூசிக் ட்ரூப் வாசிச்சுட்டு அவங்களுக்கு டீ பிரேக் தேவைப்படுதுன்னா இவங்க வந்து பண்ணுவாங்க. அப்போ ஆடியன்ஸ்லாம் வந்து அப்படியே ஏதாவது பேசியிருப்பாங்க. ஒரு சிலர் ரசிப்பாங்க, குழந்தைங்க ரசிக்கும், அந்த மாதிரி இருந்தது சார். விஜய் டிவியில் கலக்க போவது யாருன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்த பிறகு அது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு சார். வெறும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் ஷோ, நடுவில் தான் பாட்டும் டான்ஸும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு சார். இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் சார். லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் தேடி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் மிமிக்ரி இருந்தது. பட் சினிமாக்குள்ளே வரும்போது மிமிக்ரின்ற ஐடென்டிட்டி வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது சார். நீ யாருன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. இவ்வளோலாம் பண்ணுற ஓகே, நீ யார் அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும் சார். சினிமாவுக்கு வரும்போது இன்னொரு கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ யாருன்னு தான் கேட்பாங்க. ஆமாம் ஆமாம். அந்த இடத்துக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸு. நம்ம ஏதாவது ரியாக்ஷன் பண்ணும்போது அது அப்படியே இருக்கும். ஃபாஸ்ட்டாக பேசும்போது டக்குன்னு அப்படியே பிரகாஷ் ராஜ் சார் பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து ஐயோ அப்படின்னு, இந்த இடத்துல விஜயகாந்த் சார் பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு அதெல்லாம் எப்படி மறைச்சி ஏன்னா இத்தனை வருஷம் அதோடய வாழ்ந்துட்டேன் சார். கொஞ்சம் உடச்சிக்கிட்டு போகணும். ஆமாம், அதுலேருந்து மீறி போகணுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கா உங்களுக்கு அப்படி வரும்போது? நம்மளை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறவங்களுக்கே இவங்க மிமிக்ரியில் தான் ஸ்ட்ராங்கு, அதில் டைலாக்ஸை போட்டு நம்ம இது பண்ணிடலாமா அப்படின்றத தாண்டி இப்போ தான் அது எல்லாருக்குமே அது நம்பிக்கை வருது. ஓகே, நார்மலாக பேசலாம் அப்படின்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வருது சார். நம்ம நார்மலாக பேசி நம்மளுடைய ஓன் ஆக்ஷன் மூலமாக நல்லா ரசிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருக்கு. Superb. Wonderful. Well, superb. And before we go ahead, a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. வெல், மிஸ்டர் சிவகார்த்திகேயனோட விளையாடிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு. வெல், கொஞ்சம் விளையாடலாமே. இந்த ரைஃபில் என்ன இருக்கு? 3,20,000 கையில் இருக்கு. ஃப்ரீ ஹிட். 11th question. 6,40,000 ரூபாய் உங்களுக்காக இதோ. கிரேக்க புராணத்தின்படி இந்த உலகத்தில் அனைத்து தீய சக்திகளையும் திறந்து விடுவித்த முதல் பெண்மணி யார்? According to Greek mythology, who was the first woman who released all the evil into this world? And the options are A. Diana, B. Venus, C. Pandora, D. Minerva. Diana இல்லை, Venus இல்லை. Who was the first woman to release all the evil into this world? Pandora. Box of Pandora. Minerva கிடையாது. Venus, Diana. It's Pandora. C. Pandora. ஆமாம் சார். Pandora's box. அந்த கதை தெரியும். கதை தெரியும். Not Diana, not Venus, not Minerva. இல்லை சார், அந்த Pandora's பாக்ஸ், அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே தான் உலகத்தில் கஷ்டங்கள்லாம் நிறையா வந்துச்சு, டிசீஸ் வந்துச்சு, சாரோஸ், சின் எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா ஒன்று ஸ்கூல் டைமில் பண்ண ஞாபகம் இருக்குது சார். உங்களை அந்த ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்லேருந்து கிடச்சது இந்த ஐடியா ஒன்று. இந்த ஐடியா ஒர்க் பண்ணிடலாமா? பாண்டோரா சார், பழைய ஞாபகம்லாம் வருது. Pandora's box. Genius lock C. Pandora. C. Pandora is the right answer. 6,40,000 rupees. என்னெல்லாம் ஞாபகங்கள் எல்லாம் வருது? இல்லை சார், எங்கள் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் ட்ராமா மட்டும்தான் சார் போடுவாங்க. அதில் வந்து ஒரு வாட்டி இந்த Pandora's பாக்ஸ் இந்த ட்ராமா வந்து போட்டாங்க சார். அதில் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாக எப்படி போய் நடிச்சு காமிக்கலாம் கிடையாது. மிஸ் யாரை சொல்கிறாங்களோ அவங்க வந்து நடிச்சிடணும். கடைசியாக வந்து பண்டோராக்கு ஆள் கிடைக்கல, தேடிட்டே இருந்தாங்க. யார் அந்த பொண்ணு வேஷத்துக்கு கரெக்டாக இருப்பா? பண்டோராங்கிறது ஒரு பொண்ணு, அது தெரியாதுன்னு சொல்லி ஆகணும். சிவகார்த்திகேயன் நீ வாப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறமா வந்து நடிக்கலாம். எதுக்கு மிஸ் என்ன செலக்ட் பண்ணீங்கன்னா, உனக்கு தான் அந்த பொண்ணு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, உன் பாடியிலே ஒரு நளினம் இருக்கு சொன்னா, ஆண்டவா அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கொடுமையா சார் கேட்க, நமக்கு ஒரு ஃபுல் ஃப்ராக் ஒன்று போட்டு விட்டு, இங்கே ரோஸ் பவுடர்லாம் போட்டு விட்டு, இங்கே குடுமிலாம், ஐயோ கன்றாவியா இருக்கும். பொண்ணு வாய்ஸ்லேயே பேசணும். ஐ எம் கோயிங் டு ஓப்பன் திஸ் பாக்ஸ் அப்படிலாம். ஐயோ நல்லா இருக்கு அந்த அனுபவம். சூப்பர், வண்டர்ஃபுல். வெல், இங்க ஆடியன்ஸுக்கு லைட் கொடுங்க. நிறைய கைத்தட்டல், விசில்,
நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு. ஆடியன்ஸுக்கு கேட்குறதுக்கு ஏதாவது இருக்கா உங்களுடைய செல்லம் சிவகார்த்திகேயனோட? ஹாய் சிவகார்த்திகேயன். ஹலோ. உங்களுக்கு இது வரைக்கும் நடித்த படங்கள்லே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் கேட்ரினா கைஃப், அது எல்லா இன்டர்வியூலையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ மனம் கொத்தி பறவை, இப்போ பிரியா ஆனந்த், அப்புறம் நந்திதா, இந்த ஹீரோயின்ஸ் பிரியானந்த் ஞாபகம் இருக்கு, படம் பேர் ஞாபகம் இல்லை. நேற்று நைட்டு தானே படம் பார்த்தேன். அந்த நல்லா பார்த்தீங்க படம். மின்வெட்டு சாங் இன்னும் செம்ம கிளாஸாக இருந்துச்சு. சூப்பர். எதிர்நீச்சல். வெரி குட். உங்களுக்கு இப்போ தமிழில் நடித்த படங்களே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? உங்கள் கூட நல்ல நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்ல அப்பியரன்ஸ் யார் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யாருனாலும் நமக்கு ஓகேங்க. நம்ம ஹீரோயின் இருந்தால் ஹாப்பி. அடுத்த படம் உங்களோடது? அடுத்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நெக்ஸ்ட். நீங்கள் நடித்த படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது? ஏங்க நான் என்ன 250 படம் நடிச்சிட்டாங்க வந்து உட்காந்துருக்கிறேன். நானே 4 படம் நடிச்சிருக்கிறேன். நான் நடித்தனாலும் உங்களுக்கு பிடிச்சிச்சான்றதான் டவுட்டு. வணக்கம் சார். சார் உங்களுக்கு ஆக்ஷன் ரோல் 6 பேக் அது மாதிரி ஐடியா உண்டா சார்? நீங்க பார்க்க ரெடியா சார்? பார்க்க ரெடி சார். நாங்கள் அதுதான் கேட்குறோம். அப்போ அவ்வளோதான் சார், காசு கொடுத்து நீங்க பார்க்க ரெடியாக இருந்தால் அவனிட வர 6, 10, 12 பேக்கு, ஃபேமிலி பேக்கு ஒரு வாரம் வரும். நெக்ஸ்ட். ஆமாம். ஹாய் சிவா. ஹலோ. உங்களுக்கு காமெடியாக நடிக்க பிடிச்சிருக்கா இல்லை ஹீரோவாக நடிக்க பிடிச்சிருக்கா? காமெடியாக நான் நடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கு, பட் ஹீரோ நல்லா இருக்குங்க. நீங்க வேற அதெல்லாம் நிறைய நல்ல ஹீரோயின்ஸ் இருப்பாங்கல்ல. ஆமா சார். இல்ல அதான் உண்மை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு சார். சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுகிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தமிழ் சினிமா பெருமக்களே, எல்லாருக்கும் நம்மளே கூட்டு வந்து இந்த சீட்ல உட்கார வைக்கிறாங்க. கேட்டா இது ஹார்ட் சீட் அப்படின்னு சொல்றாங்க. எதனால ஹார்ட் சீட் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கிட்ட கேட்டா, ஸ்ரீதேவி உட்கார்ந்து இருக்காங்க, அதனால இது ஹார்ட் சீட்ன்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க, இதுல பதில் வேற சொல்றாங்க. மற்ற டைம்ல எல்லாம் பிரகாஷ் ராஜ் சார் அப்படியே நம்மளே பார்த்து முறைக்கிறாரு. அந்த முறைக்கிறதுலேயே நமக்கு ஆன்சர் மறந்து போயிருது. எச்சச்ச கச்சச்சா அவ்வளோ. இப்போ வாண்டர்ஃபுல். நிறைய கேள்விகள். சினிமாவில் இந்த டியூட் சாங் பாடும்போதெல்லாம் என் தங்கச்சி, எங்கள் ஒய்ஃபு என்ன பண்ணுறாங்க? தலையை குனிஞ்சுக்கிறாங்க சார். ஏன்? அவங்களுக்கு பார்க்க முடியல சார் அவங்களால. அவ்வளோ கேவலமாக இருக்கான்னு கேட்டுறேன் சார். நம்ம தெரியாது. அது நானே சொல்லிடுறேன். அவங்க நம்ம டூயட்லாம் ஆடும்போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறேன் சார். ஏன்? அதனால இந்த படம் பார்க்கும்போது கூட வெளிச்சப்பூவே சாங் தியேட்டரில் ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இதில் அவன் சும்மா இருக்க மாட்டான், இந்த பாட்டில் அந்தமான் வேற போகுது, லொக்கேஷன் ஷிஃப்ட் எல்லாம் ஆகுது, அதனால நம்ம இப்படி குனிஞ்சிருவோன்னு இப்படியே இருப்பாங்க சார். பாட்டு முடிஞ்ச உடனே நிமிந்து அப்படி பார்ப்பாங்க சார். இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி. இல்லை மற்ற நடிகர்கள் டிவைட் பாடும்போதெல்லாம் அதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையும் கிடையாது. அது மற்றவங்க குடும்பம் எப்படி போனால் நமக்கு என்ன, அந்த ஒரு நல்ல எண்ணம் சார். அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்களா? அது என்ன காரணம் என்ன? நீங்க அந்த நம்பிக்கையை கொடுத்து அந்த இது சார், அந்த இதுல ஒன்று சொல்லுவாங்க சார், பொசசிவ்னஸ். அதான் அதே நெஸ் தான் சார், அதே பொசசிவ்னஸ் தான் சார். பட் உங்களுக்கு வர வர டிவைட்ஸ் அதிகமாகுமே. அவங்க தலை குனிய வேண்டிய நிலைமை அதிகமாகும் சார். என்னால் ஒரே தலை குனிவா அவங்களுக்கு மட்டும்தான் சார். இந்த பொசசிவ்னஸ்ல தலை குனிகிறாங்க. அது வரைக்கும் ஓகே, அது வரைக்கும் நல்லா வந்துகிட்டு இருக்கீங்க. ஓகே சார். இளைஞன், அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, மனைவிக்கு பிடிச்சிருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்சிருக்கு. தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரியான படங்கள் பண்ணுங்க. யா வெல் சூப்பர். அண்ட் பிஃபோர் வி கோ அஹெட், a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்கள் உங்கள் எல்லாம் ஒரு கோடி. சிவகார்த்திகேயன், வண்டர்ஃபுல் டைம். வெல் 12வது கேள்வி. 12,50,000 rupees உங்களுக்காக. இதோ இது ஒரு ஆடியோ கியூ. ஆடியோ. ஓகே. சங்க காலத்தை சேர்ந்த எந்த புலவர் எழுதிய பாடலின் வரி நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் இந்த பாடலின் துவக்கமாக உள்ளது?
Which Sangam aged poet's line is the opening of this song from the film Ninaithale Inikkum? Song கேட்டலாமா? Question புரிஞ்சிருச்சா? கொஸ்டின் Audio please. யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். And the options are A. திருவள்ளுவர், B. இளங்கோவடிகள், C. ஔவையார், D. கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எனக்கு திருவள்ளுவர் ஔவையார் இல்லைன்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. கணியன் பூங்குன்றனார் இளங்கோவடிகள்ன்றதுல மட்டும் டவுட் இருக்குது. Me go for, I'll take 50-50. You will take 50-50. எதில் டவுட் இருக்கு உங்களுக்கு? அதை கொடுத்துறாங்க சார். இது வேற, நான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேன். டவுட் இருக்கு சார். 50-50 டவுட் இருக்கு சார். அது சொன்னால் அது மட்டும் கொடுக்க மாட்டாங்களே சார்? எனக்கு என்ன சார் தெரியும்? அதுக்கு நமக்கு பதட்டமாக இருக்கே. திருவள்ளுவர் ஔவையார் இல்லை சார். கடைசியில் 50-50ல் அது ரெண்டும் வரப்போகுது. நான் இப்படியே கிளம்ப போகிறேன். நான் இல்லை, திருவள்ளுவர் ஔவையார் இல்லை சார். அதில் வந்து C ஃபார் கான்ஃபிடென்ஸ் சார். நான் D ஃபார் டவுட் இருக்குது சார். கணியன் பூங்குன்றனார். B ஃபாரில் பல்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இளங்கோவடிகளில். ஸோ 50-50 பையனா சார். இளங்கோவடிகளா கணியன் பூங்குன்றனாரா? D ஃபார் டவுட். 50-50 ஆப்ஷன், செகண்ட் லைஃப் லைன். ஜீனியஸ் 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிவிடும். ஜீனியஸ் கோபால்சாமி காப்பாற்றி விடுப்பா. போகிறப்ப அந்த ஜீனியஸை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா சார்? நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது பிரச்சனை எங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஒரு இடத்துல ஒரு ஜீனியஸ் தான் சார் இருக்கணும். 2 இருந்தாலே இப்படி தான், தேவையில்லாத பிரச்சனை. நல்ல வேலை, இளங்கோவடிகள் கணியன். இன்னொரு லைஃப் லைனும் இருக்கு. ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாரால வச்சிருக்கீங்க ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டில்? ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு யார் மேலாம் நம்பிக்கை வச்சுன்னா அவங்க 3 பேர் கொடுத்துருக்கேன் சார். தனுஷ், அனிருத், இல்லை சார், நமிதா. இல்லை யார் இல்லை? கணியன் பூங்குன்றனார் பற்றி நமிதாட்ட கேட்க முடியுமா சார்? எனக்கு கணியன் பூங்குன்றனார் மச்சான் பற்றி தெரியாது. அவரையும் மச்சான் ஐயே நமக்கு சொந்தமாக்கி விடுவாங்க சார். இளங்கோவடிகள் மச்சான் ஒரு தடவை என் கூட ஷூட்டிங் வந்துச்சா அப்படின்ற லெவல் ஆயிரும். அதெல்லாம் நமிதா சார். எம்எல்ஏ எம்பி சீட்டு கூட ஈஸி சார். இந்த ஹார்ட் சைட் ரொம்ப கஷ்டம் சார். இது யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரே ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் கிடைச்சிருக்கு சார். இளங்கோவடிகள் வந்து இவ்வளோ சிம்பிளாக எழுத மாட்டார் சார். சரி, அவர் வந்து இந்த இதெல்லாம் எழுதினார் சார். இளங்கோவடிகள் வந்து என்ன சார் எழுதினாரு? ஐயோ, அதான் சார் டவுட் இருந்தா ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். இளங்கோவடிகள் தான் சார் அந்த கண்ணகி மேட்டர்லாம் எழுதினாரு. சிலப்பதிகாரம். அப்பா சிலப்பதிகாரம்லாம் அந்த லைன்ஸ்லாம் படிச்சிருக்கோம் சார். கொக்க கோகோ வேணா கக்க காகா வேணா அப்படிலாம் இருக்கும் சார். அது என்னன்னு யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ கணியன் பூங்குன்றனார் சார். இதனுடைய எளிமையை பார்த்து, இந்த வார்த்தைகள் இருக்க எளிமைனா கொஞ்சம் ஒரு பாட்டாக இருந்தாலும் ஒரு கவிதை இருந்தாலும் அது கொஞ்சம் புரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சாதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. ஐயோ, அதுவே கரெக்டானு தெரியல. கைத்தட்டாங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஃப்ளோவில் பேசின உடனே அந்த மாதிரி வரும் சார். கணியன் பூங்குன்றனார் சார். ஷூர். லைஃப் லைன் வேண்டாம். 5 மார்க் கொஸ்டின்லாம் வந்திருக்கு சார். அது 5 மார்க்கு தமிழில் 5 மார்க் கொஸ்டின்லாம் வந்திருக்கு சார். அது செலக்ட் பண்ணிடலாம். கணியன் பூங்குன்றனார் சார். டி. ஜீனியஸ் இளங்கோவடிகள் ஜி. லாக் டி கணியன். இளங்கோவடிகளை விட கணியன் பூங்குன்றனாரங்க வந்து ரொம்ப சீனியர். அவர் எழுதியிருப்பாருன்றீங்க. இது
இல்லை சார் இளங்கோவடிகள் தான் சார் சீனியர். இவரோட சீனியர், அவர் இளங்கோவடிகளோட சீனியர் கணியன் பூங்குன்றனார். இல்லை சார் டேட் ஆஃப் பர்த் முன்ன பின்ன இருக்கலாம் சார், பட் ஃபீல்டுக்கு வந்ததை வச்சு பார்க்கும்போது ஐயோ, பழசாக எளிமையாக இருக்கும். போன வாட்டி மகாபாரதம் என்ன சார், இந்த வாட்டி இளங்கோவடிகள். இவங்களை தேடி பிடிச்சி திட்டவும் முடியாது சார், பிரச்சனை. கணியன் பூங்குன்றனார் யாது முறை லைஃப் லைன் இருந்தது சார். சார் 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 இல்லை, நான் ஜீனியஸ் என்ன சொல்கிறது சார். சார் சார் சத்தியமாக உள்ள சார், இந்த லைஃப் லைன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கிறீங்களா? இல்லை சார், எனக்கு உள்ள சிவமணி வாசிக்கிற மாதிரி இருக்கு சார். டன் 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 டக டக டன் 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 டக டகன்னு அடிக்கு சார். போன ஃப்ரெண்ட் ஆப்ஷன் சரி சார், போன ஃப்ரெண்டு போகிறேன் சார். லாக் பண்ணீங்க? ஓ இனிமேல் லாக் பண்ணியாச்சு. ஏன் சார் அப்புறம் அப்படி கேட்டீங்க? லாக் பண்ணியாச்சு. நீங்கள் போன ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி சரியாக சொல்லியிருக்கீங்களான்னு கேட்டுக்கலாம். கேட்டவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லி அப்செட் பண்ணி விட்டு, இல்லை சார் நல்லதோ கெட்டதோ சார், எனக்கு எங்கள் சார் சொல்லுவார் சார், அதை கேட்டு நான் நடந்துக்கிறேன் சார். 3:20 இருக்குது சார், ஆனால் 12:50 வேணும் சார். இல்லை சார் இளங்கோவடிகளோடது வந்து எங்களுக்கு சிலப்பதிகாரம் பாடமும் வந்திருக்கு சார். அதில் வந்து அது ஃபுல்லாக அந்த பகுதியெலாம் வரும் சார். அதில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸாக இருக்கும் சார். எளிமையான வார்த்தைகளை வச்சு கணியன் பூங்குன்றனார் டிசைட் பண்ணுறேன் சார். Well, 6,40,000 rupees கையில் இருந்தது, ஒரு லைஃப் லைன் இருந்தது. பட் இதே மாதிரி போன வருஷம் ஒரு 10,000 ரூபாய்க்கு போனீங்க. பட் அஃப்கோர்ஸ் இந்த வாட்டி போனால் 3,20,000. இருந்தாலும் பாதி போகுது. 6,40,000 பாதி போனோம், 320 தானே. ரொம்ப வீக்காக இருக்குமே சார் ஹிஸ்ட்ரியில். வெல், இந்த வாட்டி டி கணியன் பூங்குன்றனார் is the right answer. 12,50,000 rupees. ஃபஸ்ட்டு இந்த பதில் தான் கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட் வச்சு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் சார். நான் அப்போதான் ரொம்ப வருஷம் இருக்க முடியும், அது மட்டும் தெரிஞ்சு போய். நான் வந்து I just wanted to check out if you know the answer. தெளிவாக இருக்கீங்களா? மிஸ்டர் ஜீனியஸ், கம்ப்யூட்டர் பின்னாடி எங்கேயாவது இருந்தால் உங்களை ஒரு நாளைக்கு இருக்குங்க. Well, you have won 12,50,000 rupees, and as we go to the 13th question, 25 lakhs. உங்களுக்கான கேள்வி. பின்ன என்ன சார்? ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு, சங்கு ஊதிட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு. ஓ, பட் 1250 இருக்குல்ல சார்? பட் 1250 சூப்பர். yes இல்ல சார், அதுக்கெல்லாம் ஒண்ணும் சூப்பர் சார். அப்ப வண்டர்ஃபுல். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் கம். அது கன்ஃபார்ம். Thank you so much sir. Loved playing with you. Thanks a lot sir. ரொம்ப 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 ஜாலியா இருந்தது, and to see a very healthy young man Thanks a lot doing sir. this. Yeah. என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு என்ன சார் சொல்கிறது, இன்றைக்கி இந்த இடத்துல விளையாண்டது லைக் நமக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியாதுன்ற ஒரு டவுட் எப்பவுமே இருக்கும். நம்ம மேலேயே ஒரு டவுட் நிறையா இருக்கும் சார். இன்றைக்கி நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் சார். நீங்கள் பேசின விஷயங்கள், சொன்ன விஷயங்கள், அண்ட் இங்கே ஆன்சர் பண்ணது, இதெல்லாமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க சார். உனக்கு ஏதோ தெரியுதுடா, கான்ஃபிடென்ட்டாக இருடா, கான்சென்ட்ரேட் பண்ணால் நீயும் கற்றுக்கலாம்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு இங்கேருந்து போகிறேன் சார். நிச்சயமாக லாஸ்ட் டைம் இங்கே வந்துட்டு போன பிறகு ஒரு வேறு மாதிரியான ஒரு லைஃப் எனக்கு கிடச்சிது சார். லைக் வேறு ஒரு டைமென்ஷனை பார்த்தேன் நான் என்னுடைய லைஃப்பில். ஹோப் இந்த முறை இங்கே வந்துட்டு போன பிறகு அடுத்த நெக்ஸ்ட் இயரில் எனக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இங்கே போகிறேன். அண்ட் அதோட இவங்க கை தட்டினது, விசில் அடித்ததெல்லாம் பயங்கர எனர்ஜி சார். இங்கேருந்து வெளில போகும்போது அது கேட்டுகிட்டே இருக்கும் காதில். உண்மையிலே பெஸ்ட் ஆடியன்ஸ் சார் இவங்க. தேங்க்யூ ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச். 12,50,000 rupees. Thank you sir. Superb. Thank you for entertaining us. Superb. All the best to you. I wish you the best. Thanks sir. Thank you so much. Give him a big hand, ladies and gentlemen.